இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஐயோ! அவங்க வீட்டுக்கெல்லாம் ஜோபா போயிடுச்சே! எங்களுக்கு ஹலோ, ஒண்ணுமே வரலையேன்னு அது உட்கார்ந்துருப்பாங்க. உட்காரல. மனசெல்லாம் அங்கதான் இருக்குது. அதனால இன்டர்வியூல இப்பயும் பார்த்தேன். மனசெல்லாம் அங்கதான் இருக்குது. உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குது. புரியுதுங்களா? அவரு ஆமா, ஆமா. மதிமுக போகலன்னு சொல்லிற கூடாது. ஆமா. அவரு ஒரு சொன்னாருங்க 2018 நினைக்கிறேன். ஸ்டாலின் கட்டளை இடட்டும், நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எரிக்கிறேன். முன்னாடி பண்ணணும், பெரியார் இருந்தப்ப பண்ணணும், இப்ப மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி என்ன சொல்ல வீரவசனம் பேசினாருங்க. எனக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை, இந்த 4 பேரும் அங்க போய் ஐக்கியமாயிருக்காங்க, தோள் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? 2016ல தங்கத்தலைவர் விஜயகாந்த் அவருக்கு மனசு தோணுத ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த 4 பேரும் போயிட்டு நீங்க தான் சிஎம், நீங்க தான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி போயிட்டு மாலையை போட்டு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து உக்காந்தாங்க, முடிச்சு விட்டாங்க அவரை. சரிங்களா? இப்போ அடுத்த சிஎம் நீங்க ஆயிட்டீங்கன்னு சொல்லி போய் உக்காந்துருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? பாத்துக்கிட்டு தானே இருக்கோம், பார்த்துன்னு தானே இருக்கோம். மொத்தமா முடிச்சு விட்டுறானுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப மக்கள் கரண்ட் இல்லாம அவஸ்தைப்படுறது, பல அல்லு சில்லுங்கெல்லாம் வந்து கொலை கொள்ளைன்னு எல்லா சம்பவத்திலயும் ஈடுபடுறது, கேஸ் வாங்கினா நாம பார்த்துக்கலாம்டா, கட்சி வெளியே கொண்டு வந்துருடான்னு அவனுங்க பண்ற அட்டுழியும், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்க நல்லாதான் இருக்கோம், நாங்க நல்லாதான் இருக்கோம்ட்டு உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓட்டு போட்டுட்டு. ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு இருக்க இது என்ன தெரியுமா, ஒரு இந்த ஒரு கதை ஒண்ணு வரும். ராஜா வந்து பால் பால் குளம் ஒண்ணு கட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வேண்டுதலோ எதுக்கோ இது பண்ணுவாரு. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வீட்ல இருந்து ஒரு சொம்பு ஃபுல்லா பால் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கொண்டு வந்து எல்லாரும் அந்த இதுல ஊத்தணும். எல்லாரும் வந்து ஊரு ஃபுல்லா பால் தான் ஊத்தும், நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊத்துனா அதுல என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்திருப்பாங்க. சரியா? ஆனா கடைசியில அந்த இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும், பால் இருக்காது. அப்ப எல்லாருமே அடுத்தவன் பால் ஊத்துவான், நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊத்துவோன்ட்டு ஊரே தண்ணி தான் ஊத்திருக்கோம் பார்த்துக்கங்க. அந்த அந்த இதுக்குள்ள இது சின்ன வயசுல நீங்க ஒரு கதையா படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம்னும் வந்து திமுகவை ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஆள் விசிலுக்கு போடுறதால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அவங்க மக்கள் மனசுல இருக்க அந்த உண்மை தன்மை இல்லாம நீ பிஹேவ் பண்ணல, அதுக்கான பரிசு இது. எல்லாரும் தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்புறம் அந்த அந்த குளத்துல இருந்து பாலா பொங்கும், நீ ஊத்துன தண்ணி தான் வரும். நீ ஐயோ அடிச்சு கொன்னுட்டாங்க, கரண்ட் இல்ல அப்படின்னு கதறனா அது உன்னுடைய மனசுல இருந்த விஷயத்த தானே நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க. திமுக வேணான்ற வெறுப்புல தானே நீங்க எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணீங்க. அப்புறம் உனக்கு அவரு நேத்து லெனின் அண்ணன் போட்டிருந்த காக்கா பிரியாணி தின்னா காக்கா வாய்ஸா உன்னி கிருஷ்ண வாய்ஸா வரும். உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா 5 வருஷத்துல எவ்வளவு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாங்க, 1.5 கோடி மக்கள் இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, அதெல்லாம் தான் பூஸ்ட் பண்ணுச்சுல்ல, இந்த எக்கானமியை பூஸ்ட் பண்ணுச்சு. இவ்வளோத்தையும் வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு உட்கார்ந்து பேட்டி கொடுக்குது அந்த பொம்பளை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி வந்து எங்களுக்கு லைவ்ல போட்டு காட்டணும், இந்த முதல்வர் வெளியில வரணும். ஏய், அவன் அப்படி வந்து உனக்கு அப்படி பேசிட்டானா என்ன தெரியுமா நடக்கும்? அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களை போட்டு அடிச்சு கொன்னுட்டு, இவன் தான் கொன்னுட்டான், அவன் தான் கொன்னுட்டான், எங்க வீட்டுக்கு வந்து விஜய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ள ஆளுங்களை இவளுங்களே கொன்னுருவாளுங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது ரொம்ப கேடு கெட்ட மூவ். அவன் வரல, அவன் போய் பார்க்கலன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவன் போய் நேரா ஒரு ஆளை பார்த்துட்டான், கட்டி பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட நீங்க வீட்டுல இருக்க ஆண்கள் குழந்தைகள்லாம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இவளுங்களே அடிச்சே விஷம் வச்சே கொன்னுருவாளுங்க. ஏன்னா அவன் வீட்டுக்கு வருவான், பக்கத்துல இருந்து பாப்பான்னு சொல்லிட்டு உங்க கதையை முடிச்சிருவாளுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. பேசுங்க செல்வா, பேசுங்க. தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மாம்ஸ், ஆலன் மாம்ஸ் எப்படி இருக்கீங்க? சத்தியமா நல்லா இல்ல.
இருக்கிற கோவத்துல யாருன்னா கண்ணா பின்னான்னு திட்டி போடுவோம் போல இருக்கு. சரி, நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. எல்லாரோட கோவம் புரியுது. மொதல் விஷயம், நம்ம எதை நம்புறோன்றது ஒண்ணு இருக்கு, ஓகேவா? நரசிம்மராவ் 13 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 லாங்குவேஜ்லாம் புலவரா அப்படின்னா நமக்கு தெரியாது. நான் கர்நாடகால பெங்களூர்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு 2-3 வார்த்தை தெரியும். பெர்லின்ல கொஞ்ச நாள் இருந்தேன். 2-3 வார்த்தை ஜெர்மன்ல தெரியும். இவ்வளவுதான். அதனால எனக்கு ஜெர்மன் தெரியும், எனக்கு இது தெரியுன்ற மாதிரி அவங்க போடுறதெல்லாம் நம்ம நம்பிடுறோம். ஸ்டேட்மெண்ட். ஜெயலலிதா அவங்க நிறைய புக்கு படிப்பாங்க. நிறைய ரொமான்டிக் இங்கிலீஷ் நாவல்ஸ் படிச்சதும் நிறைய புக்கு படிக்கிறதுக்கும் நிறைய பொது அறிவு இருக்கிறதுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அவங்க என்ன படிச்சாங்க, எவ்வளவு படிச்சாங்க அப்படின்றதுல எல்லாம் கேள்விக்குறி இருக்கு. நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம வந்து ஏன் அவங்க உண்மையில படிச்சாங்களா, உண்மையிலே அவங்க அப்படிதானா, அவ்வளவு ஆளுமையா, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது. அதே போல லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவன் ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டான், ஒரு இதுல டெபாசிட் வாங்க, ஒரு இதுல தோத்துருவான், இப்படி சொல்லிட்டு வந்து அடுத்து ரிசல்ட் வந்த உடனே அப்படியே எல்லாரும் அதை நம்பிட்டோம். ஓகேவா? நம்பிதான் ஆகணும் இல்லையா? அதாவது 35% தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படியே பாஞ்சு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாயல. நம்பணும் நம்ம இல்லையா? இப்ப இங்க இவங்க ப்ரொமோட் பண்ற இங்க இருக்க நிறைய பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து, நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன், டிஎம்கே வந்து கேட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, நாங்க உங்களை தானே நம்பிக்கை இருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது அவங்க அறியாம இல்லை. ஆனா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவங்க வந்து பாரு அங்க அவனுக்கு ஓட்டு போட்டு வந்து இங்க வந்து கேட்கறாங்க, அவங்க தெரிஞ்சு வந்து பண்றாங்களா, அவங்க அறியாமையில தானே இருக்காங்க. அந்த அறியாமையில சொல்றது கிடையாது. ஒரு அம்மா வந்து சினிமாவில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்ணீங்களே, என் பிள்ளைய காப்பாத்தலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லா பொம்பளைங்களும் அப்படி. நீங்க ஆந்த வேற சொல்றீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்களை கூட அடிச்சு கொண்டுருவாங்க. எங்க ஊருக்குள்ள 2 பைத்தியம் இருக்கதாங்க செய்யும். எல்லா ஊர்லயும் 2 பைத்தியம் இருக்கதான் செய்யும். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் நான் வந்து இவனுக்கு ஓட்டு போட்டேன், என் பேரன் சொல்லி ஓட்டு போட்டேன், நான் ஓட்டு போட்டேன், எல்லா ஊர்லயும் கண்டிப்பா தெரிஞ்ச 30 வருஷமா நடிச்ச ஒரு நடிகனுக்கு வந்து ஓட்டு போடாமல இருக்க மாட்டாங்க. மொத்தமா எல்லாம் விழுந்துருச்சு, எல்லாம் இப்படிதான் இருக்காங்கன்னா அப்புறம் ஏன் வந்து ஆட்சிக்கு வர்ற வரைக்குமே எல்லா மக்களும் வந்து கொண்டாடாடாம எதுவும் இல்லாம செத்து போன மாதிரி இளவு வீடு மாதிரி ஏன் தமிழ்நாடு இருந்துச்சு? அதுக்காக மொத்தமா நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்லாம் இல்லை. நம்ம சைட்ல குறை இருக்கு. ஆரன் பங்காளி அவர் சொல்லுவாரு என்னென்னலாம் குறை, எங்கெங்கெல்லாம் விட்டோம், என்னென்னலாம் அதுப்புல நம்ம இருந்தோம். அது தவிர வந்து நம்ம கூட்டணியில வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து காங்கிரஸ் நொட்டை சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு தெரியும். அடுத்து நமக்கு வந்து ஆசான் நிறைய பேர் சொல்ற ஆசானை நான் வந்து 3 வருஷமா வச்சு அடிச்சேன். ஆசானா இருந்தாலும் அடிப்பேன்னு அடிச்சேன். மக்கள் நம்ம கிட்ட கேட்டாங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு. தடமாறுறப்ப நமக்கு தெரியும் போதெல்லாம் நம்ம வந்து முதல்லயே சொன்னோம், இது தடமாறுது வண்டி அப்படின்னு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு தெரியாதா? பக்கத்துல இருக்க தலைவருக்கு தெரியாமையா இருக்கும்? அவங்க இதை தவிர நம்மளையும் தவிர அவங்க இன்னும் பல லெவல் கணக்கு போட்டுதான் அதை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம சைட்ல நம்ம என்ன சொல்ல முடியுமா? அவரோட ஸ்டேட்டஸ்க்கு அவர் வந்து பொலைட்டா தான் பேசுவாரு. அவர் வந்து எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாரு. அவங்கவுங்க பதவியில இருக்கிறதுக்கு அப்படி இப்படி இருக்கணும், கட்சிக்குள்ள இருக்கவங்க அப்படி இப்படி இருக்கணும். நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் வெளியில இருந்து என்ன வேணாலும் பேசுவேன். எனக்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது. ஆனா தப்புன்றப்ப நான் தப்புன்னு சொல்லுவேன். இப்ப நமக்கு வந்து உடன்பிறப்பின் குரல்னு வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஆப்புக்குள்ள இது வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டேன். அதுல முதல்ல இன்னொரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தேன். நம்ம என்ன கொடுத்தாலும் நல்லா ஈஸியா கொடுத்துருக்காங்க. மைக்ல பேசலாம், டைப் பண்ணலாம், இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ், எல்லா டிரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ண உடனே ஏஐ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அது கேட்டகரைஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து 3-4 பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து லிஸ்ட் போடுது. அது சரின்னு நம்ம சொன்ன பிறகுதான் ஆட் ஆகுது. அது இங்கிலீஷ்ல இருக்கியா, தமிழ்ல மாத்துங்க நான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். பங்காளி மாம்ஸ் இன்ன வரைக்கும் மாத்தல. இன்ன வரைக்கும் அது வந்து இங்கிலீஷ்ல தான் வருது. எல்லாம் கரெக்டா சூப்பரா பண்ணுது. நீங்க தமிழ்ல சொன்னாலும், நீங்க வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாலும் அதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிக்குது. ஒரு எழுத்தை விடல கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சம்மரைஸ் பண்ணி பாயிண்டா போட்டு உங்களுக்கு காமிக்குது. அதை வந்து நீங்க வந்து ஓகேன்னு சொன்ன உடனே ஏஐ வந்து ப்ராசஸ் பண்ணி அது கேட்டகரைஸ் பண்ணுது.
கிளாசிஃபை பண்ணி இது இந்த மாதிரியா அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் கிளாசிஃபை பண்ணுது. நமக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க, குறை எல்லாமே சொல்லியிருக்காங்க, எல்லாம் ஆட் ஆகுது. பட் அந்த ஏஐ கொடுக்குற லிஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் தமிழ்ல பேசினேன், தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணேன், தமிழ்ல டைப் பண்ணேன், இங்கிலீஷ்ல டைப் பண்ணேன். இதுக்காக தான் எல்லாமே மாத்தி மாத்தி பண்ணேன், ஒரு 7-8 இன்புட். ஆனா இப்படி ஒரு குறை இருக்கு. குறைன்னு நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். ஒரு நார்மலா ஒரு டெக் கை உட்காந்தானா அது 5 நிமிஷம் வேலை கூட கிடையாது. சரியா? இத்தனை நாள் ஆச்சு, யாரும் மாத்தல. கட்சிக்காரங்கிட்ட இருந்து வர்ற கட்சிக்காரனுக்கு இவ்வளவு தடங்கள் இருக்கு, நான் கட்சிக்காரனே கிடையாது, தடங்கள் இருக்குன்னு நம்ம வந்து முறையிட்டா அது மாத்தக்கூடியது மேட்டரே கிடையாது. நம்ம வெளியே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உழைச்சாலும் சின்ன சின்ன விஷயத்துல கோட்டை விட்டுறோம். பெரிய மேட்டரே கிடையாது இதெல்லாம். ஒரு கட்சிக்குள்ள தலைவர் வந்து நான் இப்படி ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு வந்து போஸ்ட் போட்டாருன்னா கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் போய் அடுத்த நிமிஷம் டிங் 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 ரீச் ஆகலாம். அது மேட்டரே கிடையாது. ஐடி விங் அதுக்கு தான் இருக்கு. இல்லைன்னா சோசியல் மீடியா விங்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கோங்க, டக்குன்னு போயிடும். நாங்கள் வாட்ஸ்அப் ஃபுல்லா எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா சரன்னு போயிடும். அடுத்த நிமிஷம் வந்து கட்சிக்காரனுக்கு போயிடும். எதெல்லாம் வந்து நமக்கு வந்து வைரல் பண்ணணும், எதெல்லாம் மக்கள்கிட்ட போகணும், எதெல்லாம் கட்சிக்காரன்ட்ட போகணும், இதெல்லாம் வந்து ஈஸியா பண்ணலாம். ஆனா இன்னும் பண்ணல. இதுக்கு நான் பெருமை வேற பேசிட்டு இருக்கேன். 1974 முதல்ல கலைஞர் தான் வந்து கம்ப்யூட்டர் புக் கொண்டு வந்தாரு. ஆனா இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன்றோம். நமக்கு தெரியாதா இவிஎம்ல வந்து அவங்க ஃப்ராட் பண்ண முடியும்னு? தெரியும். அவன் எவ்வளவு கட் பண்றான்றது தெரிஞ்சு அதுக்கு மேல நம்ம ஜெயிச்சாகணும். நம்ம 50 மார்க் வாங்கினாதான் 30 மார்க் கண்ணில் காமிக்காங்கன்னா, நம்ம 80 மார்க் வாங்கினாதான் நம்ம வந்து 40 மார்க் 45 மார்க் வாங்க முடியும். அப்ப நம்ம அந்த உழைப்பு போடணும். அந்த உழைப்பு போடுறதுல இருந்து யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, அங்க எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவா போச்சு. நமக்கு தெரியாதா இந்த இவிஎம்ல இவ்வளவு தூரம் கை வைப்பான்னு? தெரியும். ஆனா அதையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சோம். எப்படி ஜெயிச்சோம்? அவன் போடுறதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வேலை செஞ்சோம். ஐடில வந்து அந்த பூத்ல இருக்கிற நம்பரு, பேட்டரி நம்பர் வரைக்கும் அவன் பெருசா வந்து அங்க கை வைக்க முடியாது நம்பர்ல அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகணும். ஒரு பக்கம் வேலை செஞ்சா ஒரு பக்கம் கேப் விடுறாங்க. யார் யார் கேப் விடுறாங்கன்னு பிடிச்சி அவங்கள நம்ம வந்து களை எடுக்காம விட்டதுக்கான இது வந்து நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். இது வந்து நம்ம ஜெயிக்க முடியாத இதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கலாம். ஆனா எதிரி வந்து என்னென்னலாம் ரூல்ஸ் போடுறானோ அந்த ரூல்ஸ் தான் நம்ம வந்து வேலை செய்யணும். நம்ம ஒரு இதை அக்செப்ட் பண்ணி தான் சொசைட்டிக்குள்ள வர்றோம். நம்ம பிறந்திருக்கோம், இந்த சொசைட்டிக்குள்ள வர்றோம். நீ லெஃப்ட் சைட்ல தான் ரோட்ல போகணும், ரைட் சைட்ல தான் போகணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அதே போல இவிஎம்ல குறை இருக்கானா ஏகப்பட்ட குறை இருக்கு. ஆனா ஒரு தேர்தல் கட்சியா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அங்க வந்து பண்றோம். ஓட்சோரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட முடியாது. ஓட்சோரின்னு மாங்குன்னு உட்காந்து அத்தனை சொல்லிவிட்டு ஓட்சோரின்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு 3500 பூத்துக்கு வந்து ஆளே போடாம அப்புறம் எனக்கு பீகார்ல ஜெயிப்பேன்னு வந்து காங்கிரஸ் நினைக்குமா? நினைச்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அதுதான் கிடைக்கும். எதிரி எப்படி இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து எதிர்பாராத எதிரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி போயிருக்கு. ஸோ அடுத்த தடவை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போராட போறோம். ஒரு தடவை தோக்கலாம் அல்லது தடவை ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம சாகுற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்க போறோம். இப்ப நம்மளை தாண்டி வந்து சில விஷயம் நடக்குது, நம்ம அடிமடியிலே கை வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா போராடுவோம், பயங்கரமா போராடுவோம். அப்படி போராடி தான் அந்த 1000 ரூபாய் போய் சேர்ந்துச்சு. ஆனா இது வரைக்குமே வந்து தமிழுக்கு நாங்க வந்து பெருசா நாங்க தான் பண்றோம், தமிழ்நாட்டுக்கும் நாங்க தான் பண்றோம், தமிழுக்கும் நாங்க தான் பண்றோம். இப்ப 2 இது ஒரே ஒரு பிச்சை மந்திரி பதவி கொடுத்த உடனே நீ என்ன வேணாலும் போட்டுக்க, 3வது அனுப்பு 10வது அனுப்பு, தமிழ் நீ எங்க வேணாலும் போட்டுக்க, நான் போய் முதல்ல பதவி ஏத்துக்கிறேன்னு ஓடுற கூட்டம் தான் நம்ம பாக்குறோம். அவங்க வாயாலேயே வந்து ஆமா இப்ப கூட சொல்றேன் ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட கள்ள குழந்தை அப்ப திட்ட தானே செய்வாங்க. உங்களுக்கு வந்து முன்னுதாரணம் இல்லாமலாம் இல்ல, முன்னுதாரணத்துல வேற நாட்டோட ஸ்திரத்தன்மை போயிருது, அதுக்காக ஆதரவு கொடுக்குறோம். ஆனாலுமே காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணு வச்சு கொடுக்குறோன்னு முன்னுதாரணமா வந்து திமுக இருந்தது. அந்த முன்னுதாரணத்தையும் இவர் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நம்ம வந்து காமன் மினிமம் போடலாமா அப்படின்னு. அவங்க ஒத்துக்கல. சரி, இப்ப போகும்போது வந்து ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சோஃபாவை பார்த்து மயங்கினாரா அல்லது வந்து வேற எதை பார்த்து மயங்கினாரோ, அதை வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம போகும்போது
நம்ம வந்து குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாதுன்னு விக்டிம் கார்டுக்கு ஜாதியோ எதையோ கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்க போறது இல்ல. நான் நமக்கு நான் மட்டும் தான் யோக்கியன். இந்தியால இருக்க எல்லா தலித் தலைவர்களும் போய் ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து பணம் வாங்கி கால்ல விழுந்துட்டாங்க. நான் மட்டும் தான் யோகின்னு சொன்னேன். யோகின்னு வந்து நம்ம கேள்வி கேட்க தானே முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட பணி இப்படிதான். நம்ம அடுத்து உடனே ஜெயிச்சு அடுத்து ஆட்சியில் உட்கார போறோமா அதெல்லாம் தெரியாது. தப்புன்னு செய்யும்போது எவன் தப்பு செஞ்சாலும் அது நம்ம கட்சிக்குள்ளேயே நம்ம தலைவரே பண்ணாலும் தட்டி கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலை. 12 மணி நேரமா அது எப்படி அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தங்கம் தென்னர் வச்சு டக்குன்னு கொண்டு வர்றாரு 12 மணி நேரம். நம்ம தான் எல்லாம் போய் கடிச்சோம். தோமுசாலாம் போய் கடிச்சுது. இது மாதிரி வந்து எங்க தப்பு நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்கறது, நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளால முடிஞ்சதுல நம்ம பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. அதே போல அவங்க நரேட்டிவ்ல யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக எல்லா பெண்களையும் எல்லாரையுமே நம்ம வந்து தற்குறி இப்படிதான் இருப்பாங்க நம்ம பொதுப்படையா சொல்லக்கூடாது. அது நம்ம மேல தப்பாயிரும். ஏன்னா அப்படி சில பேர் இருப்பாங்களான்னு கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பேசி புரிய வைக்கணும். அது மட்டும் தான் நம்ம வேலை. நம்ம வந்து போர் இருக்கிற ஜனநாயகத்துக்குள்ள இல்ல. நம்ம ஜனநாயகத்தை பேசி தான் புரிய வைக்கணும். பேசி தான் நம்ம வந்து கட்சியில சேர்க்கணும். அவங்களும் அவங்களோட சைட்ல சாஃப்ட்வேர் வச்சு பண்றாங்களோ எது வச்சு பண்றாங்களோ அவங்களும் கம்யூனிகேட் பண்ணி தானே அவங்க ஆள் எடுக்கிறாங்க. அப்ப கம்யூனிகேஷன்ல மிஸ் பண்ணது நம்ம சைட்ல விட்டுட்டு நம்ம போய் அவங்கள குத்தம் சொல்ல முடியாமா? அவங்க நம்பிக்கை ஒருத்தவங்க என்ன வந்து இப்படி காப்பாத்திடுவாங்க அப்படின்னு அப்படி நம்பக்கூடாது. அப்படிலாம் நம்பவே இல்லாம நீங்க எல்லாருமே வந்து 100% வந்து ரேஷனலா இருக்கணும்னு நம்ம போய் கேட்க முடியுமா? அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க யார் வேணாலும் நம்பலாம். இல்லம்மா இது வந்து இவ்வளவு நம்புறது எல்லாம் இல்லை நீ யோசிமான்னு நம்ம அப்புறம் கூட போய் பேசலாம். உடனே வந்து நம்ம கோவத்துல நானும் தான் இருக்கேன். அதுக்காக போய் எல்லாரையும் அடிச்சிடக்கூடாது. எல்லா ஊர்லயும் சில பேர் இருந்திருக்கலாம். இது பூஸ்டப் பண்ணி எங்கேயோ ஆயிருக்கு. சரி நம்ம வந்து எங்க மிஸ் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வேலையை தான் பண்ணணும். கரண்ட் இல்லையா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்பப்போ உங்களுக்கு தேவைடான்னு 2 இதில் திட்டிக்கலாம். 3வது இதில் நம்மளே வந்து இபியில் ஃபோன் பண்ணி என்ன எதுன்னு கேட்டு நம்ம வேலை செய்யணும். திமுக காரன் அப்படி தான் பண்ணுவான். அவனுக்கு பொழப்பை வந்து மக்கள் முன்னாடி நிற்கிறது மட்டும்தான். நீ அவனை வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஒத்த இதாக வச்சா இருந்தாலும் சரி நீ வந்து எம்எல்ஏவே கொடுக்கலனாலும் சரி அவன் போய் நிற்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். அது ஒண்ணுதான் கற்றுக் கொடுத்துருக்கு கட்சியும். இப்போ நமக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வெளியே வந்துட்டோம். இப்போ நான் பேசுறதுனாலயோ ஆந்த பேசுறதுனாலயோ எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் லைஃப்ல ஏதாவது கூட குறையாகுமா? ஒன்றும் கிடையாது. நாங்கள் வெல் செட்டில்டு. நாங்கள் அந்த பக்கம் இந்தியா இருக்க பக்கமே திரும்பி பார்க்காமே கூட நாங்கள் வாழ்ந்துடலாம். எங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் 4 நாள் 5 நாள் ஒரு 2 வாரமா தூக்கம் இல்லாம பதறதெல்லாம் எதுக்குன்னா இப்படி ஆயிடுது. ஏதோ ஒன்று நமக்கு நம்ம வந்து குடும்பத்தோட எல்லா ஒரு இடத்துக்கு போகிறோம். திடீர்னு நமக்கு அமானுஷ்யமா ஏதோ ஒன்று நடக்குதுன்றப்ப பயம் வந்துடும் இல்லையா? நம்ம பிள்ளைங்க நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருந்தாலும் சுற்றி ஊருக்குள்ள 1000 பேர் கூட சண்டை போட்டுருவோம். ஊருக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பதறுவோம். அந்த பதட்டம் தான் நம்ம எல்லாருக்குமே தவிர அந்த பதட்டத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப கோவமா பொதுப்படையா பண்ண வேணாம். ஜாலிக்கு அப்பப்போ 2 பேர் அங்க திட்டிக்க வேண்டியதுதான். ஏன்டா நீ இப்படிதான் இருக்கியா அப்படிதான் இருக்கியான்னு சொல்லி நம்ம திட்டிக்க வேண்டியதுதான். ஆனா நம்ம கேட்க வேண்டியது நம்ம இது. நான் பாருங்களேன், நான் எனக்கு 1000 கோவம் இருக்கும். நான் இப்போ வரைக்குமே வந்து நான் சிஎம் டேக் பண்ணி சிஎம் சார்னு கேட்டுட்டே தான் இருக்கேன். நாம கேட்கறது நம்ம இதுதான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரே வழி இல்லையா? நமக்கு எந்த வழியில கொடுக்கப்பட்டதோ அதை தான் நம்ம வேலை செய்வோம். இப்போ திமுகக்கே வந்து இதுதான் ரூல்ஸு, இதுல தான் நீ பண்ணணுன்றதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் சண்டை போடுறோம். இதுதான் நீ கோர்ட்டுக்கு போய் தான் ஜெயிக்கணும் அப்படின்றப்ப கோர்ட்டுக்கு போய் தான் ஜெயிச்சோம். முதல் முறையா ஆளுநர் கையெழுத்து இல்லாம சட்டம் வந்து இந்திய வரலாற்றிலேயே நிறைவேற்றினது திமுக தான். அந்த 10 சட்டத்துல 1 வந்து ஜெயலலிதா பேர்ல பல்கலைக்கழகம். எந்த ஜெயலலிதா? ஊழல் குற்றச்சாட்டுக்காக திமுக வந்து சட்ட போராட்டம் பண்ணி கன்விக்டட் கிரிமினல்னு அந்த அம்மா செத்த பிறகு வந்து தீர்ப்பு வந்தது. அந்த அம்மாவுக்கு அதுல இருந்தது. நம்ம அதுல வந்து பாதில கை வச்சிருந்தோம்னா லேட் ஆகலாம், என்னென்னலாம் ஆகலாம். எல்லாமே யோசிச்சு எந்த இடத்துலையுமே வந்து பாதிக்கப்படலாம் தெரியாமல் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம். முன்ன பின்ன ஆகலாம். ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து அது கொண்டு வரதுக்கு முன்ன பின்ன ஆகலாம். ரொம்ப டைம் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா 1970களில் ஆரம்பிச்சது குமரி முனையில வள்ளுவருக்கு சிலை நிறைவேற்றப்பட்டது 2000த்துல. பெண்களுக்கான சொத்து சம உரிமை வந்து 70களிலே வர வேண்டியது. ஆனா 89ல தான் தலைவர் வந்து கொடுத்தாரு.
அதுக்கு முன்னாடி வந்து அனைத்து ஜாதியினும் அர்ச்சகர் ஆகலாம். எனக்கு அந்த பேர்லயே எனக்கு உடன்பாடு கிடையாது. எந்த தகுதியான இந்துவும் அர்ச்சகர் ஆகலாம் சொல்லணும். அது என்ன ஜாதின்னு நம்ம அங்க போடுறோம். ஜாதின்னு சொல்லிட்டு அப்பதான் நீ வந்து அந்த ஜாதின்றதுக்குள்ள எல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எந்த இந்துவும் எந்த தகுதியான இந்துவும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது நிறைவேற்றுறதுக்கே வந்து எடப்பாடி டைம்ல தான் வந்தது. எடப்பாடி பேருக்கு ஒருத்தரை வந்து அப்படி ஒரு மூலையில ஒருத்தர் போட்டு விட்டு முடங்கிட்டார். நம்ம தலைவர் தான் வந்து எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 1974 நினைக்கிறேன். பெரியார் சாகிறதுக்கு முன்னாடி வந்து தலைவர் கலைஞர் வந்து ஐயா நீங்க போராடாதீங்க, நான் சட்டம் கொண்டு வரேன்னு கொண்டு வந்தாரு. எப்ப நிறைவேறுது? 2021, 22 நிறைவேறுது. ஸோ சட்ட போராட்டம் நமக்கு ஸ்லோவா தான் போகும். பொறுமை நமக்கு வந்து கஷ்டம்தான். ஆனா அது விட்டுறக்கூடாது. பேசுறதை விட்டுறக்கூடாது. எல்லா வகையிலும் என்கேஜ் பண்ணணும். நமக்கு வந்து இப்போ லாங்குவேஜ் எனக்கு வந்து ஜென்ஜி லாங்குவேஜ் புரியல. நானும் வந்து ட்விட்டர்ல தான் இருக்கேன், ஃபேஸ்புக்ல இருக்கேன், இன்ஸ்டால இருக்கேன், எல்லா இடத்துலயும் இருக்கேன். எனக்கெல்லாம் இன்ஸ்டா ஃபுல்லா டிஎம்கேவோட ப்ரொமோஷனல் ரீல்ஸாக தான் வந்தது. நான் நினைச்சேன் ஓகே சூப்பரா போய் சேர்ந்துருச்சுன்னு. கடைசியில் பார்த்தா எனக்கு மட்டும் தான் வந்திருக்கு. சில டிஎம்கே காரங்களுக்கு தான் வந்திருக்கு. எல்லா டிஎம்கே காரங்களுக்கும் போல, எல்லா மக்களுக்கும் போகல. ஸோ கேப் இருக்கு. அந்த கேப் என்னன்னு பார்த்து எல்லாருக்கும் நம்ம செஞ்சதை நல்லதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அதே போல எதிர்கட்சின்றது வந்து ஆளுங்கட்சியோட ரொம்ப பெரிய கடமை. எதிர்கட்சி வந்து நம்ம கையில ஸ்டேரிங் கிடையாது. ஆனா அந்த ஸ்டேரிங்கை தப்பா போகாத அளவுக்கு நம்ம இங்க வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். அப்ப நம்ம டார்க் பயங்கரமா இருக்கணும். அப்ப நம்ம உழைப்பு பெருசா இருக்கணும். ஒரு டேட்டா கூட தப்பா ஆகக்கூடாது. இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாமே வந்து டிஎம்கே கிட்ட இருக்கு. நீ கெட்டது பண்ணாலும் நல்லது பண்ணாலும் வந்து இப்போ நான் அவனுக்கு ஓட்டு போட்டாலும் நீ தான் எனக்கு நல்லது செய்வேன்னு ஒரு 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 அம்மா வர்றாங்கல்ல, அது திமுகவுக்கு பெருமை. அது திமுகவுக்கு பெருமையான விஷயம். நான் எவனுக்கு ஓட்டு போட்டேன், ஏன்னா உன்னை நம்பி தானே இருக்கேன்னு வந்து சொல்றது பெருமையான விஷயம். அந்த அம்மா மேல நீ நம்ம என்ன கோவப்படுறது? நிறைய கேப் விட்டுருக்கோம்னா அந்த கேப் விட்டுருக்கிறத நினைப்போம். நம்ம தான் செய்ய போறோம். ஆனா நிறைய இடத்துல என்ன ஆயிருதுன்னா நம்ம தான் செய்ய போறோம் அப்படின்றதுல அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருதுன்னா, பிக் பிரதர் மாதிரி இவங்க நான் தான் செஞ்சேன், நாங்க தான் ஏன் செஞ்சோம், நாங்க செஞ்சது நாங்க தானே சொல்ல முடியும். அப்ப அவங்களுக்கு வெறுப்பேத்தாத மாதிரி, அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி, உண்மையை நாங்க தான் ஏன் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாவது போய் ரீச் பண்ணணும். அது ரீச் பண்ணுவோம். கண்டிப்பா அடுத்த தடவை வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது, எம்பி தேர்தல் வருது. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா, எதிர்த்தாப்புல காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்தையும் சமாளிக்கணும். அப்ப நம்ம இங்க வந்து பேசுறது வந்து நிறைய இருக்கலாம். ஆனா நிறைய பேர் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் நிறைய பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் டைம். நன்றி மக்களே. மாம்ஸ் அப்புறம் பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். அவர் சொன்ன மாதிரிதான் இப்ப அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா, இந்த திராவிடத்தை நம்பி கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனா மீதி 25% தான் அதை எதிர்த்து வாக்களிச்சவங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப திராவிடம் தான் இந்த மண்ணுல இன்னைக்கும், ஏன்னா அவனே ஒரு போரை போத்திட்டு வந்திருக்கான். திராவிடன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எங்களுக்கு கொள்கை தலைவர்னு கொண்டு வந்துதான் இன்னைக்கு வந்து அவனால வெற்றி பெற முடிஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதுல நம்மளோட தோல்வி, நம்ம திமுகவோட தோல்வின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3.5%. அந்த 3.5% கூட இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜென்சி கிட்ஸா இருக்கலாம், மேபி இங்க இருந்து போன சோசியல் இன்ஜினியரிங் பண்ண நம்ம இப்ப நான் இதுல போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நம்ம கூட்டணி கட்சிகள் இழந்த வாக்கு சதவீதம். அத நாம தனியா நின்று இருந்தா கூட அந்த கூட்டணி ஜெல்லாகாம இருந்ததுல நாம ஒரு 30 தொகுதியை கூடுதலா ஜெயிச்சிருப்போம், அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம இருந்திருந்தா. அது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஏன் தோற்கிற நிலைமை கூட போயிருக்கு. அவன் தோத்துருக்கலாம், ஒரு 3 அணியா கூட மாறி இருக்கலாம். ஆனா அவங்க வந்து நமக்கு முதுகுல குத்துற மாதிரி நம்ம கூடயே இருந்து வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இப்ப அவர் சொன்ன மாதிரிதான் அந்த மக்கள், நான் டிவிக்காக தான் ஓட்டு போட்டேன், ஆனா நான் உங்களை நம்பிதானே இருக்கிறோம்னுக்குள்ள அவங்க ஏதோ ஒரு இதை வந்து ஒரு சீரியஸ்னஸா எடுத்துக்கல. இன்றைய தலைமுறைக்கு அதனோட
தேர்தலோட முக்கியத்துவம் என்ன புரியல. நம்ம தேர்தலுக்கு ஓட்டு போட்டா நம்ம அவங்க போயிட்டு அவங்க கிட்ட என்ன திணிக்கப்படுதுன்னா, அவங்களே சம்பாதிக்கிறாங்க, அப்ப இவ்வளவு நாள் அவங்களா சம்பாதிக்கட்டுமா, இவங்களும் சம்பாதிக்கலாமே. இதுல என்ன சம்பாதிக்கிறது இருக்கு? எப்படியா இருந்தாலும் என்னைக்கு வந்து ஆரம்பத்துல வந்து காங்கிரஸ்ல ஒரு திருப்பதி பெருமாள் படத்தையும் 2000 ரூபாயும் கொடுத்துட்டு முதல்ல பண அரசியல் ஆரம்பிச்சாங்களோ, பின்னால அதிமுகவும் அதை தொடர்ந்து கையில் எடுத்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தேர்தல் நடைமுறையில அப்ப பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சித்தாந்தத்தை மட்டும் சொல்லி பண்றோமோ இல்லையோ, இதுக்கு ஒரு ஒரு கூட்டத்துக்கு நம்ம வந்து அது வந்து எதிர்பார்க்கறாங்கன்னு அப்படி போயிட்டா. இன்னைக்கு வந்து அது வந்து அவங்க உரிமை இன்னைக்கு கொடுக்காம அந்த தெருவுல இருந்து போயிட்டாங்கன்னா, நான் பல இடங்கள்ல இது நான் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வசதியான குடும்பத்துல இருந்த ஒரு டாக்டரோட மனைவி அவங்களே எங்க வீட்டுல பணம் கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறத நான் நேரடியாக கண்கூடா பார்த்திருக்கேன். அவங்க ஒரு போஸ்டான ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க அவங்க போனவங்கள கூப்பிட்டு கேட்கறாங்க, அப்புறம் எங்க ஓட்டுல உனக்கு வேண்டாமா அப்படின்னு. அப்படி இன்றைக்கு வந்து கால சூழ்நிலை அப்படி இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படின்னா இன்றைக்கு எப்படி இருக்கும்? நான் நகரப்பகுதியில சொல்றேன். அப்ப இன்னைக்கு சென்னை மாதிரி நகரத்துல அது இருக்கும். அப்ப பணம் செலவு பண்ணாம இன்னைக்கு வாக்குகள் வாங்குறதுன்றது அது ஒரு இதுவா மாறிடுச்சு. ஆனா இவங்க சொல்றாங்க நாங்க ஓட்டுக்கு பணமே கொடுக்காம ஜெயிச்சிட்டோம்னு. அது கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு ரூரல் ஏரியாவில் கூட பணம் கொடுத்துருக்குறாங்க டிவிக்கேல. ஓட்டுக்கு 1000 ரூபாய் முதல்ல ஏடிஎம்கே காரன் கொடுத்தானோ இல்லையோ, இவங்க கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கே காரனை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரியும் நடந்திருக்கு. இவங்க வந்து இவங்க வெற்றியை வந்து நாங்க ஒரு நாங்க சோசியல் மீடியாவை வச்சுதான் நாங்க ஜெயிச்சிட்டோம் ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாக்குறாங்க. இது எல்லா இதுலயும் வந்து தேர்தல் கமிஷனோட சேர்ந்து பெற்ற வெற்றி தானே தவிர்த்து, ஆனா இவங்களுக்காக அந்த நடுநிலையா போடக்கூடிய மக்கள் வந்து வாக்குகள் போடல. அது வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியாது. அந்த குளத்தூர் மக்கள் சொல்றதை வச்சோம், இன்னும் பல இடங்கள்ல சொல்றதை வச்சோம், பிள்ளைங்க சொன்னாங்கன்னு போட்டுட்டோம், ஏன் போட்டது தப்புன்னு உணர்றோம் அப்படின்னு அவங்களே பேட்டி இன்னைக்கு கொடுக்குறாங்க. அது வந்து அப்போ வந்து அந்த மக்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவோட இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பிதான் பெருமளவு மக்கள் இருக்கிறாங்க. அதனால அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அவங்க மேல குற்றம் குறைய சொல்லிட்டு அடுத்து வருது பஞ்சாயத்து தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், அதுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றணும். அதாவது இப்போ நேற்று அது தலைவரும் அதை பத்தி நல்லா பேசினாரு, உதயநிதியும் நல்லா அதை பத்தி பேசினாரு. ஸோ ஆலன் மாம்ஸ், உங்க தொகுதி மாதிரி கவலைப்படாதீங்க. நன்றி. பேசுங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நம்மள ஒரு டிராப்குள்ள வந்து தள்ளுறாங்க. ஓகேங்களா? ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தாவேக்காவுக்கு வந்து மாறிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியா வச்சு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத வந்து ஒரு ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி நம்மள வந்து எலிமினேட் பண்ண பாக்குறாங்க. நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் எங்க இருக்கோ அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ண பாக்குறாங்க. அது கிடையாது. ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்ல போனா ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருந்திருக்கு. முதல்வர் கிடையாது, திமுக கிடையாது, அங்க இருந்த லோக்கல் எம்எல்ஏஸ்க்கு, அங்க இருக்கிற லோக்கல் மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. அதுதான் நம்ம தோக்குறதுக்கு பெரிய காரணம். இன்னொன்னு கூட்டணி பெர்செப்ஷன் இருக்கு தெரியுமா? அது நம்ம இந்த 2026 தேர்தல் அறிவிச்சதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து கரெக்டா பெர்செப்ஷன் போய் உட்காரல. காங்கிரஸ் ஒரு இது வேலையை பார்த்தான், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா வந்து நாங்க அந்த பக்கம் வந்துடுறோம்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசி வச்சுட்டு தான் நம்ம கூட கூட்டணி வச்சு வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திச்சாங்க. விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், யாரும் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மேல லீடர்ஸ் மட்டும் தான் கூட்டணி வச்சாங்களே தவிர கிரவுண்ட் லெவல்ல எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா ஒர்க் போகல. இந்த 2 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளோட ஓட்டு மட்டும் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மற்றபடி விசிகாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து காங்கிரஸா இருக்கட்டும், எங்களோட ஓட்டு வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதுதான் ரியாலிட்டி. இன்னொன்னு, நம்ம இங்க இப்ப எம்கேஎஸ் பத்தியான ஒரு எடிட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இவ்வளவு நாளா உட்காந்து இங்க போஸ்ட் போட்டு இருந்தோம்ல எக்ஸ்ல, அதெல்லாம் யார் போடுறது உட்காந்துட்டு இன்ஸ்டால? அதே ஜென்சிஸ் கிட்டு, அதே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டர் ஆஃப் திராவிட ஐடியாலஜி தான் அங்க உட்காந்து எடிட் போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க தாவேக்கான ஒரு கட்சி வரதுக்கு முன்னாடி, நான்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் இன்ஸ்டால. தாவேக்கான ஒரு கட்சி உள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாங்கிற எக்கோசிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து திராவிட ஐடியாலஜி சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஃபர்ஸ்ட் உள்ள போய் அதை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தானுங்க.
பின்னாடி நம்ம அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்ட்டு போயிட்டு நம்ம அங்க வந்து என்கேஜ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆக்டிவா ஓகேவா, நம்ம இங்க எக்ஸ்ல ஆக்டிவா இருந்தோம், ஆனா இன்ஸ்டாலே ஆக்டிவா இருந்த ஏகப்பட்ட ஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணிட்டாங்க. பட் இவன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா வந்து பெய்டு இன்ஃபுளுசர்ஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் அல்காரிதம் எல்லாத்தையுமே மாத்தணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்க வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டால விட்டுட்டோம், அது அப்படிலாம் கிடையாது. அவன் இன்ஸ்டால காசு கொடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிரைவேட் மாதிரி வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மெட்டாவை வந்து அல்காரிதம் சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாவே ஒரு டோபமைன் மைண்ட் செட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கான் பீப்புள் மத்தியில. அது இன்னும் என்ன பண்றான்னா வந்து அவன் மெயினா பண்ணது 2 விஷயம். ஒண்ணு வந்து கஞ்சா புழக்கத்தால பெண்களோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாட்டுல இதுதான் தலையாய பிரச்சனை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் சேர்த்துட்டான். அது வந்து இதுதான் இந்த பிரச்சனை, இங்கதான் வந்து நம்ம கோட்டை விட்டுது. ஓகேங்களா, இன்னொன்னு ஆன்டி இன்கம்பன்சி யாருக்குன்னா அங்க இருக்கிற லோக்கல் லீடர்ஸ்க்கு. ஓகேங்களா, நிறைய சீட்டை மாத்தி கொடுத்தது இல்ல. இப்ப அந்த ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிணத்துக்கடவு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமா திமுக ஒருத்தர் இருந்தாரு. போன தடவை வெறும் 8000 ஓட்டு 6000 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்தாரு. இந்த தடவை கொடுத்திருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவருக்கு சீட்டு கொடுக்காம வந்து வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா, மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவர் வந்து சுயேட்சையா நின்னாரு. அவர் 25000 ஓட்டு எடுத்தாரு. அவர் எடுத்து 25000 ஓட்டு தான் கிணத்துக்கடவுல நம்ம தோத்ததுக்கு காரணம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் தோத்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா களப்பணியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது கேண்டிடேட்டை சூஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கரெக்டான கேண்டிடேட்ஸ் கொடுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஏற்கனவே இருந்த கேண்டிடேட்ஸ் கேன்டீன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஓட்டு பிரிஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா. அது மாதிரி இப்ப நான் கிணத்துக்கடவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு இது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா, கூட்டணி கட்சிக்காரங்க ஒழுங்கா வேலை செய்யாது, குறிப்பா விசிகாவும் காங்கிரஸும். ஓகேங்களா, அவங்க வேலை செய்யாது, அவங்க ஓட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா. இன்ஸ்டாங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் அளவு தான். இனிமேட்டு ஃபியூச்சர்ல வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணி நம்ம இதை எடுத்துட்டு போறோங்கிறது ஒரு டூல் அளவு தான். மற்றபடி இங்க 65% மக்கள் களப்பணிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பார்த்து ஓட்டு போட கிடையாது. அதிமுக வாங்கின வாக்குகளா இருக்கட்டும், இல்ல திமுக வாங்கின வாக்குகளா இருக்கட்டும், எல்லாமே களப்பணியால செஞ்சு வந்ததுதான். அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சிலரை பார்த்து அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முகத்தை பார்த்து விழுந்த ஓட்டு தான் அது. இது வந்து வெறும் 17 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் தான். இதை வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணிட முடியும். முதல்வர் வந்து கான்ஃபிடண்டா சொல்லிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து எல்லாத்தையுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி மேல வருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரோட உழைப்பை பத்தி அவருக்கான உழைப்பு, அவர் எப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னா எப்படி அவர் திருத்திக்குவாருங்கிற எல்லா இதுமே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல. கண்டிப்பா வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடும். எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் வந்து எத்தனையோ ஆட்சிகள் வந்து சந்திச்சிருக்கு தமிழ்நாடு. வந்து ஆட்சி அமைச்ச 10 நாள்ல மக்கள் தெருவுக்கு வந்து போராட்டம் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி எப்ப கிரியேட் ஆகும்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு, சில கட்சிக்கெல்லாம் வந்து 3 வருஷம் கூட வராது. 4வது வருஷத்துல இருந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து கிரியேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 10வது நாளே மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிரச்சனை, பாலியல் கொடுமையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மர்டரா இருக்கட்டும், இல்லைன்னா கரண்ட் பிரச்சனையா இருக்கட்டும். இப்ப சென்னையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வரதில்லை. இந்த நியூஸ் கொஞ்ச பெருசா வெடிக்க போகுது. நம்ம எல்லாம் இப்ப கரண்டை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இங்க பண்ணா தண்ணி வரது வந்து நின்று போச்சு. சென்னை மெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரது நின்று போச்சு. இப்ப வந்து வாரத்துல வந்து 2 நாள் தான் தண்ணி வருது, எல்லா நாளும் வந்துட்டு இருந்தது. இது வந்து பிரச்சனை பெருசா வெடிக்கும். ஏன் மக்கள் தெருவுக்கு வந்து போராடுறான்னா வந்து இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு சிஸ்டங்கிறது வேற. ஓகேங்களா, வந்த ஆட்சி எப்படி நடக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு உளவியலா வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. இவன் வந்து மொத்தமா ஸ்கேம் பண்ணி வந்திருக்கான். நான் வந்தா எல்லாத்தையும் தலைகீழா மாத்துவேன், நான் தான் ஒரு தூய சக்தி, மற்றவங்க எல்லாம் தீய சக்தி, நான் வந்தா எல்லாமே மாறிடும், அது மாறிடும் இது மாறிடும் சொல்லிட்டு வந்திருக்கிறான். ஆனா இவனால அதை பண்ண முடியல, இவன் பண்ணவும் மாட்டான். ஏன்னா வந்து இவனோட அல்டிமேட் நோக்கமே வந்து அதிகாரத்தை பிடிக்கிறதான் தவிர இவன் எதுவும் புரட்சி பண்ணிலாம் மேல வர கிடையாது. நீங்க ஒரு மக்களை வந்து ஸ்கேம் பண்ணி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு அதை வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கோவம் வந்து 10 மடங்கா வெடிக்கும். அதனாலதான் 10வது நாளே தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கான் மக்கள் வந்து. அதனால இது நீங்க 10வது நாள்ல இருந்தே ஆன்டி இன்கம்பன்சி வந்து பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு இது என்னன்னா வந்து ஓகே, நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஓகேவா, ஐடி விங்ல இருந்து எப்படி எடுத்து எப்படி இந்த ஃபேக் நியூஸ் எல்லாத்தையும் நெரேட்டிவ் வந்து நம்ம டேக்கிள் பண்றது, அது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு. பட் இன்னொரு தப்பு பெருசா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து கலைஞர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து தோத்துட்டோமா, ரிசல்ட் வந்துருச்சா, அடுத்த நாள்ல இருந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அறிக்கை விட்டு திணறடிச்சிட்டு இருப்பாரு. அதான் தலைப்பு செய்தியா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா. இன்னைக்கு என்னன்னா வந்து நம்ம தலைவர்கள் உதயநிதி அண்ணனா இருக்கட்டும், இல்ல வந்து எம்கேஎஸ்ஆ இருக்கட்டும், டெய்லி பேசிஸ்ல ஒரு பிரஸ் மீட் பண்றதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை விடுறதோ எதுவுமே கிடையாது. இந்த சைலன்ஸ் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரா மாறும். இந்த சைலன்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறானுங்க அப்படின்னா வந்து எல்லா பிரச்சனைக்கும் திமுக பக்கம் திருப்பி ஒரு ஃபேக் நியூஸை கிரியேட் பண்றானுங்க. சூலூர் பிரச்சனையில கைதான வந்து ஒரு திமுக காரன் ஒரு ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றானுங்க. சென்னையில கரண்ட் கட் ஆகிறதுக்கு வந்து திமுக காரங்க தான் காரணம்னு கிளப்பி விடுறானுங்க. இது எதுக்குமே பதில் சொல்லாம எப்படி கரூர் இன்சிடென்ட்க்கு எப்படி சைலண்டா இருந்து இக்னோர் பண்ணிட்டு சும்மா அசால்ட்டா இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சைலன்ஸை தான் வந்து ஃபேக் நியூஸ் யூஸ் பண்றது கிரியேட் பண்ணிடுறானுங்க.
அவனை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து அறிக்கை விடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டெய்லி பேசிஸ்ல வந்து முன்னாள் முதல்வர் கூட சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. உதயன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இவனுங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்படி ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்றானுங்க, தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் டெய்லி பேசிஸ்ல ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தா தான் தலைப்பு செய்தியா மாறும். அது வந்து மக்களுக்கு போய் சேரும். நீங்க ஒரு ஐடி விங்ல ஒரு போஸ்ட்டை போட்டு அதெல்லாம் போய் மக்களுக்கு சேராது. ஒரு தலைவர் பேசுறதா வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும், செய்தியா மாறும், அது வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். இப்படியே சைலண்டா இருந்துட்டே உட்காந்துருந்தீங்கன்னா அவன் எப்படி கரூர் விஷயத்துல உங்களை வச்சு செஞ்சானோ அதே மாதிரி வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் பட்டு அவன் வேலையே செய்யலனாலும் இதே மாதிரி தான் உட்காந்து ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணி சுத்த விட்டே உட்காந்துருப்பான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் வந்து எல்லாமே வந்து திராவிடம்க்கு தான் இவ்வளோ ஓட்டு போட்டாங்க, அண்ட் அவரும் வந்து திராவிட போர்வையில் தான் வராரு, அதனால நமக்கு எல்லாமே திராவிடம்ன்றாங்க. இப்போ இவங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணணும். நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன லேர்ன் பண்ணன்றது பார்த்தீங்கன்னா, பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று, புத்திசம்ல வந்து ஹீனயானா மகாயானான்னு நானும் புத்தர்னு சொல்லி உள்ள நுழைஞ்ச ஒரு கூட்டம் மொத்தமாக பிரித்து போட்டு ஒரிஜினல் புத்திசத்தை வந்து ஓரம் தள்ளிட்டு உலகம் ஃபுல்லாக பரவுனது மகாயானா தான். புத்தர் சொன்னதுக்கும் இவங்க இப்போ ஃபாலோ பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று. ஓகேவா? அதனால் நேம் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுப்பானுங்க. அந்த நேம் முதல்ல தளபதின்ற நேம் வந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து எடுத்தானுங்க. இப்போ வந்து திராவிடமும் நாங்கள் தான், தமிழ் தேசியமும் நாங்கள் தான் அவங்க நேம் எடுப்பானுங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து திமுக அதிமுகன்னு 2 பிரிஞ்சுது. பிரிஞ்ச உடனே வந்து நம்ம தலைவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. அப்போ அவர் வந்து வெளியே போறாரு. அப்போ வெளியே போகும்போது ஏன் பாதிக்கு மேலே இங்கே திமுகவில் இருந்தவங்களாம் ஏன் அங்கே போனாங்க? இப்போ அவங்களுக்கும் தலைவர் கலைஞருக்கும் சண்டையா? ஸோ அதோட பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்படி இங்கே வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆர்எஸ்எஸோட பிளான் வந்து ரொம்ப கிளியர். ஓகேவா? டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எலிமினேட் பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் ஐடியாலஜி எலிமினேட் பண்றது. டிவிகேங்கிறது வந்து ஒரு பொய்க்கால் குதிராது ட்ராஜன் ஹார்ஸ். அது வந்து அதை வந்து ஈஸியா ஆம் ஆத்மி பார்ட்டி எப்படி வந்து நீங்க சிதைச்சாங்களோ அந்த மாதிரி சிதைச்சிட முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அடிச்சு நொறுக்கிறது வந்து பிஜேபிக்கு வந்து கை வந்த கடை, ஈஸியா அடிச்சு நொறுக்கிடுவான். திமுகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியாரோட கொள்கையோட திராவிட கொள்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு அடையாளமா இருக்கிற ஒரு கட்சி. அதை எலிமினேட் பண்ணிட்டா இங்க திராவிட கருத்தியில வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க இயக்கங்கள் வச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திராவிட கொள்கையெல்லாம் பரப்பிட்டு இருக்க முடியாது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரிலாம். ஏன்னா அதிகாரம் என்ன நம்மளுக்கு வந்து அவன் அதனாலதான் வந்து திமுகவை தெளிவா டார்கெட் பண்ணி பிஜேபி வந்து டெத் சைலன்ஸ், எலெக்ஷன் பிஃபோரே சைலண்ட், இப்போ வரைக்கும் சைலண்டா இருக்கான் பிஜேபி. அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல கஸ்தூரியா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், யாருமே மீடியா முன்னாடி வந்து தோன்றது கிடையாது. ஆக்சுவலி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாருமே வாய் திறக்கிறதே கிடையாது. ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து திமுகவை எலிமினேட் பண்றதான் ஆர்எஸ்எஸோட வந்து ட்ராப்பு. அவனுக்கு திமுக எலிமினேட் பண்ணிட்டா இங்க திராவிட கொள்கையை தமிழ்நாட்டுல இருந்து தூக்கி எரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பொய்க்கால் குதிரையை வச்சு அவனை ஈஸியா அடைச்சு உடைச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிஜேபி வந்து பின்னாடி வந்து ரூல்ல வந்துருவான். அதுதான் அவனோட ஐடியாவே. இதுல இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்களேன், முதல்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது வந்து இப்படி ஒரு 108 வந்த உடனே வந்து அவங்க ஸ்டாண்ட் என்னன்னா, பொலிட் பியூரோல இருந்து ஒருத்தனை வந்து டிஎம்கே வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ண போறாங்க, இல்ல அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் இங்க போய் சேர்றதுக்கு இங்க இருக்க வரைக்கும் வாயை திறக்க மாட்டானுங்க. அங்க போய் சேர்ந்த உடனே வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அதாவது இப்ப சசிகலா சொன்னாங்க இல்லையா, ஓபிஎஸும் இவரும் வந்து பேசிக்கிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி இவங்க பேசுறது, சிரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு மந்திரி சபையிலே ஜாயின் பண்ணிட்டு தான் இவனுங்க பேசுறானுங்க. சொல்லி வச்ச மாதிரி எவங்கிட்டையுமே ஆதாரம் கிடையாது. இதுல வந்து ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, திரும்ப வந்து நாள் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையான நேரத்துல இருந்து ஃபோன் வந்தது அப்படின்லாம் ரொம்ப இதா பேசிட்டு, அடுத்து வந்து ஜஸ்ட் அது காசிப்ஸு. இவனுங்க எல்லாம் இத முதல்ல இருந்தே எந்த ஆதாரமும் இல்லாத இதை வச்சுதான் இவனுக்கு ஜெயிக்கிறானுங்க. நல்லா கவனிச்சுங்க. 2G இப்போ வரைக்கும் இப்பயும் ஒரு காங்கிரஸ்காரன் நாய் வந்து 2Gன்னு போடுறான். ஓகேவா? அந்த காங்கிரஸ்காரனுங்க தான் வந்து 2G போட்டுட்டு அவங்க விலகிட்டானுங்க. அது அங்க நடந்தது உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அது வந்து நீ வந்து பஸ் அடியில சக்கரத்துல மாட்டி விட்டமா, நீ தள்ளி விட்டு பஸ் நீ சாவு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நின்ட்டானுங்க. போராடி வெளியே வந்தது வந்து ஆராசா. ஆனாலும் பாருங்களேன், இப்ப எல்லாமே கோர்ட்ல ஆர்டரோட இங்க ரெடியா இருக்கு. அப்படி எதுவுமே இல்லைன்னு
பிஜேபிக்காரன் சொல்லல. இந்த காங்கிரஸ்கார நாய் வந்து சொல்றான். இப்படி ஒரு 2G ஒண்ணு இருக்குன்னு. இல்லாத ஒண்ணு. அதே போல இல்லாத ஒண்ண இவனுங்க எப்பயுமே இல்லாத ஒண்ணுல தான் இவனுங்களோட வெற்றியே இருக்கு. இருக்கிற ஒண்ண வந்து ஆதாரத்தோட இவங்களுக்கு சொல்ல முடியாது. இல்லாத ஒண்ண தான் சொல்றானுங்க. மக்கள்கிட்ட ஜனரஞ்சகமா போய் சேர்ற நம்பரு, சேர்ற இத வந்து போடுறானுங்க. ஆனா இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து பிக்கப் ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப வச்சு ஒவ்வொருத்தன சொல்லிட்டு இருக்கானுங்க. அது பிக்கப் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. திரும்ப வேற கரெக்டா இன்னொரு இடத்துல இது காசிப்ஸ்னு வேற உளறி வச்சுட்டாரு. அதனால வந்து அவங்களால அத பிக்கப் பண்ண வைக்கவே முடியல. ஆனாலும் வந்து எல்லா முன்னணி பத்திரிகைக்காரனுங்கள ஆரம்பிச்சு, எல்லா மூத்த ஊடகவியலாளர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் இத வந்து நோட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இது ஏன்னா இது வந்து நீ வந்து ஓடி போக பார்த்த, உன் பேரு களங்கமாயிரும், உன் பத்தினி தன்மையை வந்து நிரூபி, தீக்குளிச்சு காட்டுன்ற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டு அங்க ஓடி போனவனுங்க இவனுங்க தான். அது காங்கிரஸ்காரன் முதல்ல சொல்லிட்டு ஓடி போயிட்டான். சொல்லாம ஓடி போயிட்டான். இங்க சொல்லிட்டு போனவங்களும் வந்து அவசர அவசரமா போய் நிபந்தனையெல்லாம் கிடையாது, காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது, எதுவும் கிடையாது, போய் சேருவானுங்க. ஆனா நம்ம மேல வந்து குத்தம் இதை சொல்லுவானுங்க. கேட்ட ஆதாரம் எதுவும் இருக்காது. ஆதாரம் இல்லாம தான் நம்ம மண்டையை இவனுங்க உருட்டுவானுங்க. இவங்களோட நெரேட்டிவ் யாரு சொல்றாங்க? யாரு? ஆர்எஸ்எஸோட நெரேட்டிவ் வந்து பொலிட் பியூரோ, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல், திரும்ப அப்படியே வரிசையா வாசிக்கிறானுங்க. இது என்ன நம்ம வந்து செய்யக்கூடாத தகாதது ஏதோ செஞ்சுவிட்டோமா? இந்த பிஜேபி காரங்களோடையும் வந்து நாட்டோட சுதந்திரமைக்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு 5 வருஷம் ஒழுங்கா தான் ஓட்டணும். லகான் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு. எதிரி கூடயே நம்ம வந்து ஆட்சி பண்ணியிருக்கோம். நாம என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டோமோ அது முதல்ல சொல்லிடுறோம். எடப்பாடியை 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளால கவுத்து விட்டு எடப்பாடியை கவுத்து விட்டு ஆட்சி வர முடியுமா? முடிஞ்சிருக்க முடியும். தலைவர் நான் நேர்மையா வரேன்னு சொன்னாரு. இது கண்ணுக்கு முன்னாடி ஹிஸ்டரி இருக்கு. அடுத்து இங்க வரும்போது இவனுங்க இதெல்லாம் வளர்றதுக்கு முன்னாடியே நாங்க எதிர்கட்சின்னு சொல்லிட்டாரு. நாங்க எதிர்கட்சி வச்சுல உட்காந்துட்டோம். நாங்க இந்த தடவை எதிர்கட்சியா தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவனுங்க முயற்சி பண்றானுங்க. திரும்ப 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 முயற்சி பண்றானுங்க. என்ன முயற்சி? பேர் கெடுக்கிறானுங்களாம். டேய், நீங்க எல்லாம் ஒரு பக்கம் சேரும்போது பேர் கெடுக்க முடியாதுடா. திமுக இப்ப தனியா நிக்குது. இதுதான் அதுக்கான வளர்ச்சி. திமுக நீங்க எவ்வளோ அடிக்கிறீங்களோ எதிர்ப்புல தாண்டா அது வளரும். நீங்க இப்ப எல்லாரும் எதிர்க்கிறீங்க. அது வந்து இப்பதான் வளரும், பெருசா வளரும். நீங்க வந்து என்ன வேணாலும் இது பண்ணிக்கங்க. எதிர்ப்புல மட்டுமே வளர்ற கட்சி இது. நீங்க எங்களுக்கான கஷ்டம் இருக்கலாம், மனசு இவ்வளோ செஞ்சும் இதாயிருச்சுன்னு நினைக்கலாம். இது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே தலைவருக்கு நடந்ததுதான். அதனால வந்து இத பத்திலாம் பெரிய இது கிடையாது. எதிர்கட்சியா இருந்து இவர் சொல்லிட்டு போனார் இல்லையா ரப்பன், அது மாதிரி டெய்லி அவன் என்ன பண்றான்றத பண்ணலன்றத நம்ம சொல்லணும். நம்ம வந்து அதை விட்டுட்டோம்னா அவன் நரேட்டிவ் செட் பண்ணுவான். அவனோட கையாலாகாத தனத்தெல்லாம் வந்து நம்ம தலையில கட்டுவான். அதனால வந்து அவன் பண்ற தப்ப அவன் சொல்லணும். அதுக்காக அவனை அதெல்லாம் நான் செஞ்சு அவனுக்கு நல்ல பேர் வருதா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தலைவர் கலைஞர் அப்படிலாம் பார்த்தது கிடையாது. நம்ம சொல்றனால மக்களுக்கு நல்லதை போகுதா அதோடு நிறுத்திக்கணும். நம்ம அவன் தப்பா போறான் செய்யலை அப்படின்னா செய்ய வைக்க வேண்டியதுதான் எதிர்கட்சியோட கடமை. இல்லை அதனால அவனுக்கு நல்ல பேர் வந்துடும், இல்லை நம்ம இது எக்ஸ்ட்ரா வேலை இப்படிலாம் பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இது கேட்டுட்டே இருக்கணும். நம்ம கேட்காம விட்டோம்னா, இப்போ கேட்கல, தொடர்ந்து 3வது தடவை வந்து இப்போ தமிழ் தாய் வாழ்த்தை 3வது தள்ளிட்டாங்க. அடுத்த தடவை அது வந்து நியூ நார்மலாக ஆக்கிடுவானுங்க. சட்டமன்றத்தில் அப்படி போட்டாங்கன்னா விட்டுருவோமா? சண்டை போடணும்ல நம்ம. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்லிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம தலைவர்களும் அதை சொல்லிட்டே தான் இருக்கணும். தலைவர் சைடில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து கேட்க வேண்டிய கடமையும் நம்மளோட கடமை தான். அது கேட்டு தான் ஆகணும். ஏன்னா எப்படி சுற்றி போனாலும் அவனை நான் தற்கொலைன்னு அவன் திட்டினாலும் சுற்றி பார்த்தா என் சொந்தக்காரனாக இருப்பான், என் அண்ணன் பிள்ளையா தங்கச்சி பிள்ளையா இப்படி தான் இப்படியே நம்ம ரத்த சொந்தமாக தான் இருப்பாங்க, எல்லாம் நம்ம பசங்களாக தான் இருப்பாங்க. எல்லாரும் வெறுத்துடவும் முடியாது. ஸோ கோவத்தெல்லாம் எல்லாத்தையும் 2 வாரம் 3 வாரம் ஆச்சு தள்ளி வச்சுட்டு அடுத்து பொழப்பு, நம்ம எதிர்கட்சியா என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் நம்ம வந்து வேலை செய்யணும், எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆலன் பங்காளி நீங்க பேசல, நானே பேசிட்டு இருக்கேன். பங்காளி பேசுவாங்க. ஐயா நான் இங்கே தான் இருக்கேன். கோட்டோட்ட இடம் எங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வேலை செஞ்சதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சோம். ஃபேக் நெரேட்டிவ்ஸ் வந்துட்டு கள்ள மௌனம் காத்தது, எந்த செய்திகளையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காதனோட விளைவு,
இதுதான் பிரதானமா இருக்கு. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது நேரடியா கழகத்த காரி துப்புற மாரியே கேட்கிறேன். உங்க மாவட்ட செயலாளரா இருக்கட்டும், ஒன்றிய செயலாளரா இருக்கட்டும், உங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு? ரவுடிசம் பண்றவன், பொறுக்கித்தனம் பண்றவன், இப்படி இருக்கிறவனே வச்சீங்கன்னா, படிக்கிற பசங்களோ, சாமானிய மக்களோ உங்கள நெருங்குறதுக்கு அஞ்சறாங்க. இந்த சூழல தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு நீங்க எந்த அரசியல நடத்த போறீங்க? அது எனக்கு புரியல. உங்கள சுத்தி இருக்கிறவன் எவனா படிச்சவன் இருக்கானா? ஆ? இந்த மாதிரியான பெருவாரியான மாவட்டங்கள்ல இந்த சிக்கல் இருக்கு. எளிய மக்கள் வந்து அணுகுறதுக்கான சூழலை ஓரங்கட்டிட்டே இருக்கீங்க. உங்க மேல ஏதாவது குறை சொன்னா ஆளை விட்டு மிரட்டுறீங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் எப்ப தவிர்த்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனோட விளைவு தான் அதெல்லாம். இப்போ ரீசெண்டாக கூட ஒசூரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, இந்த மாதிரி சூழல் நடக்குது, கட்சிக்கு நான் ஆதரவாக தான் போட்டேன், ஆனால் இன்னொரு கோஷ்டி இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த கட்சி கோஷ்டி மோதல்லாம் எப்போ ஒழிக்க போறீங்க? நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க நல்லது பண்ண அளவுக்கு கட்சிக்குள்ள அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. புதுசா வர்றவனுக்கு தூக்கி கட்சியில பொறுப்பு கொடுக்கறது, அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா உழைச்சவனை வந்து மறுபடியும் உழைக்க வைக்காது, இந்த மாதிரியான தொடர் இதுல செயல்படும் போது தொண்டன் வந்து ரொம்ப சலிச்சு போயிடுறான், வேற பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே வழங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்ப தடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் மக்கள் நம்பித்தான் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லல. அவன் எவ்வளவு காலம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு உக்காண்டிருப்பான்? தொண்டனுக்கு வாழ்க்கை இல்லையா? அவனுக்குன்னு தனிப்பட்ட விருப்ப இருப்பு இல்லையா? இல்ல அவனுக்குன்னு சூழ்நிலைகள் இல்லையா? கட்சிக்காரங்களாலே கட்சிக்காரனுக்கு பிரச்சனை வருதுன்னு போய் கட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணா அதை கண்டுக்காம கள்ள மௌனம் காக்கிறது, இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் நீங்க என்னைக்கு போக போறீங்க? நீங்க ஆட்சி காலத்துல கட்சிக்காரன் பயனடைஞ்ச லிஸ்ட் உங்களால சொல்ல முடியுமா? ரேஷன் கார்டுக்கு லஞ்சம் வாங்குறான், கட்சிக்காரன் ஆட்சியில் இருக்க, அவனுங்களுக்காவது நீ ஏதாவது பண்ணி கூடியா வாங்கயான்னு சொன்னா ஒரே ஒரு வார்டில் கணக்கு எடுத்தா இந்த மாதிரி 10-15 குடும்பம் அனாதே நிக்குது. இதெல்லாம் நான் பல நாள் ட்விட்டா போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். எந்த மயிருக்கு ரியாக்ஷன் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கணும்னா எப்படி முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை முதல்ல எந்த அளவு நம்பணும், எதுக்காக நம்பணும்ன்ற ஒரு அளவீடு வச்சுக்கணும். கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி அப்படியே ஓடுறது, அதை ஓடிட்டு போய் கடைசியில் இடிச்சு விழுந்தா மறுபடியும் தொண்டங்கட்டே வர்றது, இதே பொழப்பா இந்த கட்சிக்கு? காலங்காலமா இதே பொழப்பு. மறுபடியும் தொண்டன் ஜெயிக்க வச்சுனா அந்த தொண்டனை நடுத்தருவில் இழுத்து விட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன். நான் எல்லா மக்களுக்குமானவன். ஏடிஎம்கே காரன் என்ன சொல்றேன், நான் எல்லா மக்களுக்கானவனு வேணும். விவசாய சங்கத்தை எடுத்துக்கா. ஏடிஎம்கே காரன் ஆட்சியில் ஏடிஎம்கே காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். டிஎம்கே நீ நடத்தின இப்ப எலெக்ஷனு மொத்தமா நிறுத்தி வச்ச. என்னத்தை நல்லது பண்ற நீ? நீ யாரை காப்பாத்துறதுக்கோசரம் நீ யாரை பலி கொடுத்துட்டு இருக்க? இன்டர்னலா போய் பார்த்தா கசகசான்னு பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனைல பாதிக்கப்பட்டவன்லாம் ஆனா போயா நம்ம என்னத்துக்கா ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மூஞ்சி முன்னாடியே கேட்கறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நான் கேட்கத்தான் முடியும், நான் எழுதத்தான் முடியும், என்னால அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் ஓட்டு கேட்க தான் முடியும். என்னால முடிஞ்சது கையில் இருக்கிற காசை செலவு பண்ணதான் முடியும். 4 பேர் வரனா, இதை தவிர எங்களால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. கழகத்துல நம்பி இருக்கிறவங்கள இறுக்கி பிடிக்கிறதுக்கான மனநிலை வேணும். தன்னை வந்து ராஜா மாதிரியே மந்திரி மாதிரியே நினைச்சுக்கிட்டு நான் சொல்றதை மட்டுமே கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கணும்ன்ற மனப்பான்மை என்னைக்கு ஒழிக்குதோ அன்னைக்குதான் கழகம் மீண்டும். ஏன்னா கழகத்துக்கு பின்னாடி புதுசா வர்ற ஆட்கள் வந்து பயப்படுறாங்க. அதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே. புதுசா ஓட்டு வராதுக்கு காரணமும் அதுதான். கழகத்துக்கு பின்னாடி ஆள் வரணும்னா நீங்க ரொம்ப எளிமையானவரா, ஈஸியா அணுகக்கூடிய ஆட்களா இருக்கணும். ஒரு மாவட்ட செயலாளரை சந்திக்கிறதுக்கு நடுவுல 10 பேர் நிக்கிறான். ஒரு மாவட்ட செயலாளர் வீடு வருஷத்துல எல்லா நாளும் திறந்துக்கணும். அவன் என்னைக்கு போறான் என்னைக்கு வரான்ற வரைக்கும் டீட்டெயில் வந்து ரொம்ப அப்படி இருந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு என்னன்னா ஒரு மாவட்ட செயலாளரை சந்திக்கிறதுக்கு 10 நாள் அலைய வேண்டியதாகுது. ஒரு ரோடு பிரச்சனைக்கு, ஒரு தண்ணி பிரச்சனைக்கு, இல்லை ஒரு கரண்ட் கம்ப பிரச்சனைக்கு, இல்லை ஒரு சம்பந்தப்பட்ட அலுவலர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த மாதிரி கட்சிக்காரன் ஒரு விஷயத்துக்காக பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அந்த பட்டாவை வாங்கி கொடுக்க 6 வருஷமா முயற்சி பண்ணுது கட்சிக்காரர் குடும்பம் மட்டும் 13 குடும்பம். பட்டா வாங்கி தரத்துக்கு ஆட்சி காலத்துல இருந்தே ஒரு மயிரும் நொட்டம் இல்லை. அந்த 13 குடும்பம் கண்ணு முன்னாடியே வேற கட்சிக்கு ஓட்டு போறத கண்ணால பார்க்க. நான் எப்படி உனக்கு ஓட்டு வரும்? எப்படா ஓட்டு வரும்? அது நிலம் புறம்போக்கு நிலம், காலகாலமா அவங்க பயன்படுத்திய நிலம். வீடு கட்டுறதுக்காக சாதாரண எல்லாருக்கும் ஏடிஎம்கே காரனுக்கு பட்டா கிடைச்சிருச்சு,
பாமக காரனுக்கு பட்டா கிடைச்சிச்சு, ஆனா திமுக காரனுக்கு மட்டும் கிடைக்கல. அவன் எப்படி ஓட்டு போடுவான்? இல்ல எனக்கு புரியல. எப்படி அவனுக்கு விசுவாசமாக்குவான்? உனக்கு உழைக்கணும், உன் பின்னாடியே வந்து கொள்கை பேசிக்கிட்டு அவன் நிக்கணும். அவனுக்கு எந்த பலனும் இல்லைன்னா, உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லைன்னா எப்பேற்பட்டவனையும் தொடர்ச்சி செஞ்சுட்டு மனுஷன் போகத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு அன்றாட வாழ்க்கை இருக்கு, அன்றாட சிக்கல் இருக்கு. அதெல்லாம் யார் பார்த்து தருவா? உனக்காக ஒருத்தன் இங்க என்ன வேணாம், இங்க ஆன்லைன்ல பேசக்கூடிய சிக்கல்ல மாட்டினா, இல்ல தொடர்ச்சியா பேசுறவன ஐடி முடக்கப்பட்டாலோ, இல்ல ஏதாவது ஒண்ணு கேட்டாலோ, ஏதாவது உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கா? தனியா நாமளே பண்ணி எல்லாம் கிழிச்சுக்கின்னு உங்களை தூக்கி மகுடத்துல உட்கார வைக்கணும்னா நீங்க என்ன புடுங்குறதுக்குன்னு கேக்குறேன். அவன் வாட்ஸ்அப் லெவல் வரைக்கும் வந்துட்டாயா? குடும்பம் குரூப்ல வரைக்கும் வந்து திமுக வந்து ஒரு விரோத கட்சி, அவங்க இருக்கிறதுலே மோசமான கட்சின்னு பரப்பி வச்சிருக்காயா டிவி கேக்காரன். ரொம்ப சர்வசாதாரணமா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆட்சி காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. நாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் மேடை மாதிரி வேற பேசினானுங்க. வார்டு லெவல்ல வரைக்கும் இளைஞர் அணியில போஸ்டிங் வச்சிருக்கீங்க, ஐடிவிங்ல போஸ்டிங் வச்சிருக்கீங்க, கட்சியோட மெயின் போஸ்டிங்கும் வச்சிருக்கீங்க. எவனாவது இந்த ஆட்சியில இந்த திட்டம் வந்துச்சு, இதை வந்து இதனால இவ்வளவு மக்கள் பயன்படுறாங்க, இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு எவன்னா ஒரு திமுக காரன் ஏதாவது ஒரு குரூப்ல ஒரு செய்தி ஃபார்வர்டு பண்ணதோ இல்ல ஸ்டேட்டஸ் வச்சவனோ எவனா ஒருத்தனை காட்டுக்கடா. எங்களை மாதிரி ஆன்லைன்ல சண்டை போட்டவனை தவிர வேற எவனுமே போடலன்றத எவனுக்குமே மக்களுக்கே தெரியாது. நீ பிங்க் பேட்ரோல் கொண்டு வந்த நீ இன்னைக்கு ஓடி ஓடி எழுதிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்தப்ப எவனுமே போடல. முதல்ல என்ன நம்ம செய்யறோமோ அது மக்கள் கிட்ட ஈஸியா போய் கடத்த முடியற இடத்துல நீங்க அவைலபிளா இல்ல. இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியும் செல்வமா? 5 வருஷம் ஆட்சியில முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு இல்லாத ஏரியாவுக்கெல்லாம் ஜெல்லி ரோடா போட்டோம். ஜெல்லி ரோடா பஞ்சாயத்து செலவுல போட்டோம், அது பிரச்சனை இல்லை. எங்க மொத்த பஞ்சாயத்துக்கும் ரோட போட்டோம். இப்போ வந்து தார் ரோடு போடணும். காங்கிரஸ் எம்பி இப்பவும் எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் கொடுத்தீங்க, தோத்து போச்சு. இப்போ எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, ஆட்சியும் இல்லை. இந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் பீரியடு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடிஞ்சிச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்த புதுசுல ரோடை போட்டோம். ஊருக்காரெல்லாம் கேட்குறான், ரோடு போட முடியல. இப்போ நீ போய் எவனை போய் கேட்கறது? எவன் போடுவான்? அவன் என்ன சொல்றான்? அவங்க கொண்டு வந்த ரோடு அவங்க என்ன பண்ணி போட்டா போறாங்க, போடலாம் போகுது. அவங்க போட்டதுல போய் கை வச்சா அவங்களுக்கு நல்ல பேர் வந்துடும். அதனால நம்ம யாரும் எதுவும் கண்டுக்க வேணாம், நம்ம வேற ஏதாவது செய்யறத செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் இப்ப இருக்கிறவன் இல்ல. எனக்கு புரியல, நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் எங்க வரைக்கும் தெரியுமா வந்து பாதிக்குது? உள்கட்டமைப்புல இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும், ஊர்ல சம்பாரிச்சு வச்ச பேர் வரைக்கும் நாரடிக்கப்படுது. இல்ல அதெல்லாம் நீங்க எந்த காலத்துக்கு சரி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு எலெக்ஷனை எப்படி அணுகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு அது எம்எல்ஏயோட முடிஞ்சதெல்லாம் கிடையாது. கடைமட்ட தொண்டர் வரைக்கும் அதனுடைய சிக்கல்கள் ரொம்ப பாதிப்புகள் உருவாயினேக்குது. தோத்தா அது எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுன்ற அளவுக்கு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு அதுதான் சிக்கலா இருக்கு. தயவு செஞ்சு நாங்க இப்பவும் உழைக்கிறோம், இப்பவும் பேசுறோம், எங்களுக்கு அது சிக்கல் கிடையாது. தொண்டர்களோட பிரச்சனையை அனுசரிங்க. முதல்ல இந்த மன்னர்கள் மாதிரி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றி செயலாளர் தூக்குங்க. உங்களை சுற்றி ஒரு படிக்கிற பசங்களா வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை எளிய மனிதர்களா வச்சுக்கோங்க. அப்பதான் ஒருத்தன் நேரடியா வந்து பேச. முன்னாடி எல்லாம் நான் ஒரு 11th 12th படிக்கும் போதெல்லாம் ஒன்றி செயலாளர் ஆபீஸ்க்கு நாங்க ஸ்கூல் படிக்கும்போது நேரடியா உள்ள போயிடுவோம். அவ்வளவு எளிமையாக்கும் என்ன. ஆனா இப்போ நான் 12th முடிச்சு கிட்டத்தட்ட 2007 முடிச்சேன். இப்ப எத்தனை வருஷம் கேப் ஆகுது? கிட்டத்தட்ட 20 வருஷம். இந்த 20 வருஷம் கேப்ல எவனா ஒரு பள்ளி மாணவனோ கல்லூரி மாணவனோ அந்த ஒன்றிய ஆபீஸ்குள்ள போக முடியுமான்னு போய் பாருங்களேன். அது என்னமோ பெரிய மன்னர்கள் இடம் மாதிரியும் இல்ல. செல்வம் வந்து சொல்றேன். நானு 1999 தலைவரை பார்க்க சென்னை நான் வந்து ஒரு என்சிசி இதுக்காக போனது. பிளானே கிடையாது. இத்தனைக்கும் அது பொங்கல் வந்து கடைசி நாள் நினைக்கிறேன், அந்த காணும் பொங்கல் ஏதோ ஒண்ணு. அந்த டைம் தான் போயிருக்கேன். மினிஸ்டர் அவர் எனக்கு வந்து கோபாலபுரம் போகணும், தலைவரை எப்படியே எங்கேயா பார்க்கணும் ஒரு ஆசை. எட்டி இருந்தாலும் எங்கேயா பார்த்துக்கோன்னு போன டைம்னால காலேஜ் ஸ்டூடெண்ட்னால அங்கே இருக்க போலீஸு அங்கே இருக்கவங்களாம் கேட்டாங்க என்ன ஏதுன்னு.
இது மாதிரி என்சிசிஆர்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். தலைவரை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா, சரி நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரிலாம் இந்த சுற்றுச்சூழல் இதுக்கெல்லாம் வச்சு என்சிசியால வந்தோம் அப்படின்னு. அது ஏதாவது நீங்க டைப் பண்ணி கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. இதை வரேன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்துல டைப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள தலைவரை மீட் பண்ணலாம். நீங்க உங்க உங்க டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 மணி நேரத்துல மாம்ஸ் சிட்டிங் சிஎம் 3 மணி நேரத்துல பிளான் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இன்னைக்கு பார்த்தேன். பார்த்தது 11 மணி 12 மணி இருக்கும் காலையில. போட்டோ எடுத்தாங்க. அன்னைக்கு மாலை மலர்ல எங்க போட்டோ வந்தது மாம்ஸ். எவ்வளவு எளிமையா அந்த டைம்லயும் அப்ப இருக்க ஜெயலலிதா அவங்க வீட்டு பக்கமே போக முடியல, அந்த தெரு பக்கமே போக முடியல. அவங்க எதிர்கட்சி, அவங்க ஆளே கிடையாது. ஆனாலும் அங்க போக முடியல. தலைவரை நான் போய் பாக்குறேன். 3 மணி நேரத்துக்குள்ள சிட்டிங் சிஎம் நான் போய் நின்று போட்டோ எடுத்துட்டு வர்றேன். எனக்கு என்ன இதுன்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்துன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தலைவர் வந்து சட்டமன்றம் போய் வேலை செய்யறாரு. சண்முகதான ஐயா கிட்ட நான் வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணி போட்டோஸ்க்குலாம் நான் வந்து பே பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா காலேஜுக்கு அவங்க அனுப்பணும்னு சொல்லி. ஸோ அவ்வளோ இதாக தான் நான் வந்து திமுக பார்த்துருக்கேன். நீங்க சொல்றது மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு 3-4 தடவைக்கு நக்கிட்டு போயிரும். நம்ம இல்ல நான் செல்வமாம்சம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நான் இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு விங்கு இருக்குன்னா டிஎம்கே ஐடிவிங்கில் போஸ்டிங் வாங்கினானுங்கல்ல, எம்எல்ஏக்கு தெரிஞ்சவன், ஒன்றியத்துக்கு தெரிஞ்சவன், பதவியில இருந்தும் தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு போஸ்டிங் வாங்கினாங்கல்ல, அப்படியே ஒரு ஊரை அப்படியே வண்டி எடுத்துப்போம். அந்த ஐடிவிங்கில் இருந்த லிஸ்டெல்லாம் எடுத்துக்கோ. இன்னைக்கு விஜய் வச்சு பேனர் வச்சிருக்கான்ல, அதுல மினிமம் ஒவ்வொரு பேனர்ல 2 பேர் இருப்பான் டிஎம்கே ஐடிவிங்கில் இருந்தவன். என்ன இந்த மாதிரி தெல்லவாரிகள் எல்லாம் உள்ள வச்சுக்கின்னு தான் உழைக்கிறவனுக்கு போஸ்டிங் கொடுக்காத, அவன் வந்து கட்சிக்கு கருத்தியல் ரீதியா பேசுறவனா ஆக்குவான், அவன் வர்றவனா ஆக்குவான். ஆனா அவனுக்கெல்லாம் போஸ்டிங் போட மாட்டாங்க. அவன் எம்எல்ஏ சொந்தக்காரனா, எம்எல்ஏ ரெக்கமெண்டா, இல்ல மாவட்டத்தோட ரெக்கமெண்டா, ஒன்றியத்தோட வட்ட ரெக்கமெண்டா, இப்படி எல்லாம் பார்த்து கட்சியில போஸ்டிங் போட்டு வச்சுக்கின்னு வேலையே நடக்கல, வேலையே செய்யலன்னா இன்னைக்கு பூரா பேர் நக்கின்னு போயிட்டான். என்ன பண்ணுவீங்க? சரி மாம்ஸ், வேணா டவுட்டா இருந்தா மாம்ஸ் என்ன வேணா, இப்ப டிஎம்கே ஐடி குரூப் இருக்கும் உங்க ஊருக்குள்ள, அதுக்குள்ள என்ன பண்ணுங்க? மதுரையில எல்லாமே கேட்டேன் மாம்ஸ், என்ன இல்ல அங்க மட்டும் இல்ல செல்வா, இங்க பிரச்சனை எனக்கு இங்க இல்ல, எனக்கு இங்கேயே ஒரு பிரச்சனை நடந்தது. நான் வந்து ஒரு குட் காஸ் கோசம் ஒரு ஐடி விங்க கான்டாக்ட் பண்றேன். ஐடி விங்கோட ஹெட்டு, இங்க இருக்கிற ஐடியோட ஹெட்டு கால் பண்றேன், எடுக்க மாட்டேன்றான். மெசேஜ் போட்டா வந்து ஐ வில் கால் யூன்னு சொல்லிட்டு அந்த குட் காஸ் ஈவெண்ட் நடந்து 1 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வர அவன் எடுக்க மாட்டேன்றான். நான் அதை தான் சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன், வெரி கரப்டட் பர்சன்ஸ் தான் ஐடி விங்ல இருக்காங்க. தயவுசெய்து ஐடி விங்கர் ரீவாம்ப் பண்ணும். வெரி வெரி கரப்டட் பர்சன்ஸ். வெறும் பொசிஷன் கோசம் வாங்கி உட்கார வச்சுக்கிறவங்கள எதுக்கு நீங்க ஐடி விங்ல போடுறீங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பேச வேண்டியதை பேசிடுறேன். நீங்க ரிஃபார்ம்னா பண்ணுங்க, என்ன இலவு வேணாலும் பண்ணுங்க. ஐடிவிங்கிறது எனக்கு வந்து நான் எம்எல்ஏ நான் ப்ரொமோஷன் பண்றதுக்கோ மற்றதுக்கோ எனக்கு தேவைப்படும். நான் வந்து இவ்வளவு நிர்வாகிகளை வச்சிருக்கேன், எனக்கு இன்னும் இந்த வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி டைலாக் எல்லாம் விடாதீங்க. நீங்க ஐடிவிங்க கம்முன்னு தூக்கிட்டு சோசியல் மீடியா விங்குன்னு ஒன்று கொண்டு வந்துக்கோங்க. வார்டு லெவல்ல பொறுப்பாளர் போட்டு வச்சுன்னா அத்தனை பேரும் வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருக்காங்களான்னு பாருங்க. டெய்லியும் கொடுக்குற தகவல்களை வாட்ஸ்அப் மூலியமா பரப்பக்கூடிய ஆட்களா இருக்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டான்னு அர்த்தம். அந்த நாய்கள் எல்லாம் முதல்ல போஸ்டிங்கை விட்டு தூக்குங்க. எந்த மாதிரியான அவசியம் இல்லை. மாம்ஸ் நீங்க இங்க சொல்றத அந்த உடன்பிறப்பின் குரல்ல ஏத்துனீங்களா? மாம்ஸ் நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சொன்னீங்களா, நீங்க பேசுறதுக்கு அந்த எந்த ரிஃபார்ம்னா வந்துருச்சுன்னா நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். ஐயா செல்வா மாம்ஸ், உங்களுக்கு இந்த கட்சியை பத்தி தெரியாது. எனக்கு தெரியல ஐயா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். எனக்கு எந்தெந்த ஃபார்ம்லாம் கொடுக்குறாங்களோ, எந்தெந்த வழியெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுல வந்து நான் என் சைட்ல இருந்து போஸ்ட் பண்றதை போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க கட்சிக்குள்ள இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். நம்ம டெல்லி பாபு நான் என்னைக்கும் இந்த கழகத்துக்கு போடக்கூடிய உழைப்பாகட்டும், நான் சொல்றதாகட்டும் செய்யறதாகட்டும் நான் செஞ்சிருவேன். ஆனா அதுக்கு மீறி நான் ஆத்திரத்தை நான் கொட்டதான் முடியும். வேற ஒண்ணும் கிடையாது. என்னால வேற என்ன பண்ண முடியும்? நான் என்ன இவ்வளவு திட்டி என்ன வேலை செய்ய போறேன்? என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. 5 பாயிண்ட் போட்டிருக்கேன். 2 பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு ப்ரொக்ரெசிவான பாயிண்ட்ஸ். 3 திட்டி போட்டிருக்கேன்.
நான் இல்ல நமக்கு பிச்சைக்காரன் அது கிடையாது. எனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ம். கழகத்தை விட்டு போன கழக தொண்டர்கள் திரும்ப வரணும்னா அவங்கள உட்கார வச்சு கழக தொண்டர்கிட்ட பேசுங்க. தயவு செஞ்சு இந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்டம், பகுதி இந்த பன்னாடைங்கிட்டலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. கழக குடும்பங்கள் கிட்ட போய் குடும்பங்கள் கிட்ட உட்காந்து பேசக்கூடிய ஆட்களை உருவாக்குங்க. அது ரொம்ப அவசியப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். அவங்க எங்கெங்க பிரச்சனை சந்திச்சாங்கன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சாதான் தெரியும். இங்க ஆட்சி வரும் போகும் அதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. தோத்தது பத்தி எல்லாம் ஒரு மசுறு பிரச்சனையே கிடையாதுங்க. நமக்கு எதிரா பரப்பப்படுற செய்திகள் வந்து பொய்யா இருக்கிற பட்சத்துல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டீமை உருவாக்குங்க. அந்த பொய்யான செய்திகளை ரிப்போர்ட் அடிச்சு தூக்குற அளவுக்காவது ஒரு குழு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே உருவாக்கி வைக்கல. நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து இந்த கழகத்தை நான் அணுக ஒரு 10 டைம் முயற்சி பண்ணிட்டேன். ஐயா இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நாங்க வேலை செய்யலான்னு இருக்கோம், தயவு செஞ்சு இதை ஏதாவது ப்ராக்ரஸ் பண்ணி கொடுங்கன்னு நான் இதோட ஒரு 4-5 டைம் வந்து நான் வந்து அணுகி பார்த்துட்டேன். என்ன ஒரு நாள் இந்த பரதேசிகள் இந்த பெண் டீம் இருக்காம பாரு, அந்த நாய் செருப்பால் அடிக்கணும். தொடர்ச்சி கட்சிக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான பொய்யான செய்திகள் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இருந்தா கூட தான் நம்ம முதல்வர் ஆட்சியாளர்கள் வச்சு விளக்கம் கொடுக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. என்ன ஆனா பொய்யான செய்திகள் பரவிட்டே இருக்கு. அதுக்கு எதிரானது நீ வழக்க போட்டோ இல்ல இது பண்றதுக்கோ வர்றதுக்குள்ள அந்த பொய் செய்தி காட்டுத்தியா பரவுது. அதெல்லாம் இது பண்ணணும்னா நீ முதல்ல ரிப்போர்ட் அடிக்கணும், இல்ல அந்த வீடியோ இல்லாத பண்ணணும். இமிடியேட் ஆக்ஷன் வேணும். அதுக்கான டீம் வந்து டிஎம்கே கிட்ட 0% ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பொம்பளை உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு உட்காந்து திமுக கட்சிக்காரன் தான் வந்து அந்த பிரச்சனைல இருக்கான்னு சொல்லிட்டு பொய்ய பரப்புறான். எங்க இருந்து அந்த தைரியம் எல்லாம் வருதுன்னா, நீ வந்து ஒரு நல்லா எதனா கேட்டு போட போற அந்த நாயில வாய மூடி இருக்கிறதுனால வரக்கூடிய சிக்கல் தான் அதெல்லாம். இவங்க கிட்ட ஆக்ஷன் பிளானே கிடையாது மாம்ஸ். அதுதான் பிரச்சனையே. எந்த காலத்துலயும் ஆக்ஷன் பிளான் கிடையாது. 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம பழைய ஐடிக்கு வந்து வாட்ஸ்அப்ல இங்கதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜாயின் பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்புறாரு. அவங்க சேனல் ஆரம்பிச்சதுக்கான நான் காரணத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்கள் எல்லாம் டிஎம்கே ஐடிவிங்கோட சேனலுக்குள்ள ஜாயின் ஆக வச்சுட்டு அவங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க. அங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இன்ஃபுளுசரை கூப்பிட்டு வச்சு இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா டிஎம்கே ஐடிவிங்க தான் ராப்பகலா உழைக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபுளுசரை வச்சுக்கிட்டே கேவலமா பேசினானுங்க. இன்னும் டிஎம்கே ஐடிவிங்க கூப்பிட்டு வச்சு பெருமைப்படுத்திட்டு இன்ஃபுளுசரை பூரா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. அன்னைக்கு ஆளா வந்து வெளியே வந்து டுட்டு போட்டது நான் தான். என்ன இங்க எந்த பதவியிலும் இல்லாம நாலு ஃபுல்லா உழைக்கிறவனை வந்து நீ வந்து ஒரு புள்ளி நீ கேவலப்படுத்திட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டக்கூடிய ஐயா தானே நீங்க டிஆர்பி ராஜா பண்ணாப்ல. அன்னைக்கே நான் ஏத்து பேசினேன். முதல்ல வேலை செய்யறவனை அங்கீகரிக்க மனசு இல்லைன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து முடிவு வந்து சேரும். என்ன உனக்கு உன் சொந்தக்காரங்க உனக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப முக்கியம்னா எப்படி கட்சி வளரும்? செல்வா பிரதர், ஆக்சுவலா நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஏஐஎம் ஆக்சுவலா அந்த அம்பேத்கர் இன்டர்நேஷனல் மிஷன் ஆர்கனைசேஷன் அவன் வந்து போடுறான். அவனுக்கு ஏபிசிடியும் தெரியாது இந்த நம்ம இப்போ தமிழ்நாடை பத்தி. இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடுறாங்க. இங்க ஒரு தலித் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட வச்சாங்க. நான் போய் ஐடி விங்கில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட மேலே வாங்கி மைக்கு வாங்கி போய் சொல்லிட்டு வரேன், ஏங்க இந்த டுட்டுக்கு தப்பா இருக்குது, நீங்க எடுத்து போடுங்க, இவங்களுக்கு அகைன்ஸ்ட் போடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பயும் நம்பிக்கை போயிடுச்சு. நான் அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி போட சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஐடி விங்கலாங்க, அங்கேயும் போட சொன்னேன். அன்னைக்கும் வந்து ரிப்ளை தான் போட சொன்னேன். அந்த ரிப்ளையும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஆலன் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச சோர்ஸை நான் வந்து போயிட்டேன். ஆனால் நீ அதான் சொன்னேன், நம்ம மதிக்காதவங்கள மதிக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக புரியுதுங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வேலை எடுத்த வேலையா உட்காந்துட்டு இவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்காக வேலை உட்காந்துட்டு நம்ம வந்து சொல்கிறோம், அனுப்புகிறோம். அந்த படிக்கணும், அதை படித்தாங்களா எனக்கு பெரிய டவுட்டு. அப்போ எப்படிங்க மனசு வரும் ஒருத்தருக்கு வேலை பண்ணுறதுக்கு? எனக்கு அன்னைக்கு வெறுத்து போய், ஆனாலும் திருப்பி நம்ம இவங்களுக்கோசம்லாம் இந்த கட்சி இல்லை, நமக்கோசம் தான் இருக்கு, எல்லாருக்கோசம் திருப்பி உட்காடுறோம். ஆனால் அவன் வந்து உட்கார்ற இடத்துல மேலே இருக்கிறவன் வந்து சரியா இருக்கணும் தானே. ஃபுல்லா வந்து வேலை பண்ணாதவங்க மேலே வச்சுட்டு என்ன பிரச்சனை? நீங்க இவ்வளவு கோவப்படவே தேவையில்லை. இந்த ஆட்சியோட முடிவு என்பது அவங்க ரசிகர்களாலே தீர்மானிக்கப்படும். இதெல்லாம் நம்ம பொங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வேலை செய்ய வேண்டியது இனிமே நம்ம கட்சிக்கு. நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. இவங்களை சுத்தி இருக்க ஆட்கள் தொடர்ச்சியா அவங்களே பலி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையும் கட்சிக்கு பின்னாடி உலாவக்கூடிய பொய் செய்திகளுக்கான நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அதை என்ன மாதிரி நம்ம வலுப்படுத்துறோன்றதுல அதுல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கான நலன்களை தொடர்ச்சியா பேசுறதும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அவங்க ஆட்சி அவங்களே முடிச்சு வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பா போகுது இந்த 13-14 நாளா, அவ்வளவு அருமையா போகுது. அதை பத்தி நமக்கு கவலையே வேணாம். நம்ம கட்சியை நான் பத்தி தான் கொஞ்சம் சொன்னேனே கவலைப்படுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நான் தான் சொன்னேனே மாம்சு, நான் வந்து தடவையே உடன்பிறப்பின் குரல் வந்து ஃபர்ஸ்ட் இது போடும்போதே கவனிச்சிட்டேன். நான் வந்து ஐடில இருக்கறனால என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். ஒரு சாமானிய ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து எடுத்து அவர் பேசினார்னா, மொபைல்ல பேசினார்னா, அது எல்லாமே கரெக்ட்டா கேட்டு ரெக்கார்ட் பண்ணுது. ஏஐ எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுது. கேட்டகரைஸ் பண்ணத ஏன் இங்கிலீஷ்ல காமிக்குது? நான் கேட்டேன் அது இங்கிலீஷ்ல இருக்கு மாத்துடான்னு சொல்லி நான் ஏற்கனவே ஃபீட்பேக் குடுத்துட்டேன். 1 வாரம் ஆச்சு. எனக்கு இன்னும் அது வந்து கரெக்ட் ஆகல. அப்ப இந்த 1 வாழ்ந்து நீ வந்து அது தலைவர் வந்து ஒரு ஆப் சொல்றாரு அப்படின்றப்ப, அத சொல்லி ஒரு 1 வாரத்துக்குள்ள தான் என் மக்கள் போய் தேடுவாங்க. அந்த 1 வாரத்துக்குள்ளயுமே வந்து நீ ஆப் ரெடியா இல்லாத ஆப்ப நீ வச்சுக்கிட்டு, நீ வந்து தலைவர் அத வந்து சொல்ல வைக்கிற? அது ரெடி இல்ல. அந்த ஆப் ஃபுல்லா ரெடி இல்ல. எல்லாம் பண்ணிட்டானுங்க. அந்த அந்த ஒரு சின்ன இது மட்டும் பண்ணல. அத வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணத வந்து திரும்ப வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழுக்கு. தமிழ்ல இன்புட் குடுத்தவங்களுக்கு. சின்ன இதுதான் பண்ணலாம். அத ஏன் இன்னும் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்னு வந்து இவ்ளோ பெரிய கட்சி, இவ்ளோ டெக்னாலஜி இதெல்லாம் நான் அங்கருந்து அவன கொண்டு வந்தேன், இங்கருந்து இவன கொண்டு வந்தேன்னு சொல்ற ஆளு, இதெல்லாம் பண்றது ரொம்ப சின்ன வேல. செலவும் பெருசா ஆகவே ஆகாது. மனசு தான் இருக்கணும். நீ வந்து கட்சி நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சா மட்டும் தான் நீ இத பண்ண முடியும். அவன் வந்து இன்னொருத்தன் வந்து இத்தன கோடி ரூபாய் செலவு பண்ணா, அத்தன கோடி ரூபாய் செலவு பண்ணா, அத பண்ணா, இத பண்ணா அவ்வளோலாம் தேவையே கிடையாது. கட்சியில நம்மகிட்ட வந்து அத்தன லட்சம் பேருக்கு மேல வந்து டெக்னிக்கல் கைஸே வந்து உலகம் ஃபுல்லாவே இருக்கும். நாம வந்து நம்மகிட்ட பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணுவோம். ஆனா நம்ம க கொடுமை என்னன்னா, நானே வந்து எக்கோ சேம்பர் மாதிரி எனக்கு வந்தது மட்டுமே நான் சரி நெறைய இங்க வந்திருக்கு, இங்க அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 ரீல்ஸ் இருக்கு மாம்ஸ். அவ்வளோ ரீல்ஸ் வச்சிருந்தேன். சரி நெறைய தான் பண்ணிட்டு இருக்காய்ங்கன்னு பார்த்தா, எதுவுமே வந்து கீழ போகவே இல்ல. யாருக்குமே போகல. இப்ப நம்ம சண்டை போட்டு நம்ம சொல்லிலாம் இதாகாது மாம். நம்ம இப்ப பேசிட்டு அ இருக்கோம்ல, நம்ம பேசிட்டு ம், இருக்கோம்ல செல்வா மாம்ஸ், அவன் நேத்து ம், ஒரு நியூஸ் ஒண்ணு பரப்புறான். நேத்து ம், நைட்டுன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு ம். மோடியும், ஸ்டாலின் அவர்களும் மறைமுகமான ரகசிய சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் கார்ட உருவாக்கி அத பரப்புறான். ம். இவ இது என்ன பண்ணுவ? இவனுங்க இவனுங்க முதல்ல இருந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபின்னு இவனுங்க வேலை செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து குறை சொல்றதுக்கு 5 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இல்ல செல்வா நம்ம மாம்ஸ், நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு இல்ல எனக்கு வந்து திருப்பி இவனுங்க திருப்பி இவங்கள இல்ல அடிக்கிறதுக்கு இவனுங்க நம்ம நம்மள சைடுல பதிலே இல்ல இல்ல மாம்ஸ். இவனுங்க நம்மள ப்ளேம் பண்ணட்டும், அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சஃபர் ஆகிற பீப்புள் மறுபடியும் இவனுக்கு ஓட்டு போட போறது இல்ல. இவன் வேணா இங்க இருக்கிற ஆட்களை வேணா சமாளிக்கிறதுக்கு வேணா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இப்ப என் தெருவுல 2 நாள் தண்ணி வரல, நான் வேணா நேரடியா போய் டிவி காரங்கிட்ட போய் நிக்க போறேனா? 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டான் தான் வந்து நின்னா, கடைசியில் கிளர்க்கு போனை போட்டு அவனை பைப்பை ரெடி பண்ணி கடைசியில் நான் தான் போட்டு தண்ணியும் போட்டு விட்டேன். அவன் என்ன மறுபடியும் அவனுக்கு ஓட்டு போட போறான்? அந்த மயிரெல்லாம் கிடையாது. இவன் என்ன வேணாலும் நெரேட்டிவ் பண்ணிட்டோம். ஐடி விங்க என்ன புடுங்குதுன்றது மட்டும் தான் என்னோட கேள்வி. அதுதான் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஐடி விங்க என்ன அதுதான் மாம்ஸ் புடுங்குது? கேக்குறேன். ஐடி விங்னு இல்ல, ஐடி விங் இல்ல. இப்ப சோசியல் மீடியா விங்னு ஒண்ணு வச்சுட்டு, இதுக்கு பதில் சொல்றதுக்கு கூட நீ இல்லாம வச்சிருந்தா, தலைவர் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது வந்து போய் சேராது. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஐய்யயோ! போயிருச்சான்ற மாதிரி எல்லாம் துக்கம் விசாரிக்க இல்ல மட்டும் தான் செய்வாய்ங்க. செ செல்வா பிரதர் ஆக்சுவலா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி விங் பெர்சன் வந்தான். அவன்கிட்ட கேட்டேன், "நீ வந்து அப்பதான் அக்கவுண்டே ஓப்பன் பண்றான். சரி டெய்லி அப்போ நான் புக்கு ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கும்போது, ம். கேட்கும்போது, "நீ வந்து ஐடி விங் என்னடா வேலை பண்ணீங்கன்னு?" கேட்டா, "நான் வந்து களத்தில வேலை பண்ணுவேன்." ஐடி விங்குன்னு வாங்கிட்டு களத்தில என்னடா வேலை பண்ணுவேன்னு கேட்டா, "நான் இந்த மாவு நிர்வாகி, அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கு பின்னாடி." "அப்புறம் எதுக்குடா ஐடி விங் வாங்கி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டா, அவனுக்கு பதிலே இல்ல. புரியுதுங்களா? ஐடி விங்க்கும், கிரவுண்டுக்கும் என்ன சம்மந்தம்? இவங்க ஐடி விங்குன்னு சொல்லிட்டு, ஒரு டெஸ்க் தேய்க்கிற வேலைய சில வேலைய ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணானுங்க. பிடிஆர் இருந்தப்ப. ஓகேவா? பிடிஆர் கிட்ட இருந்து டிஆர்பிக்கு வந்த பிறகு, டிஆர்பி வந்த பிறகு லைட்டா ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்ச பிறகு அப்படியே அப்ரப்ட்டா எல்லாமே ட்ராப் ஆயிருச்சு. இங்க எனக்கு ஆமா, தெரிஞ்சு அவ்வளோதான். கரெக்ட்.
கரெக்ட், கரெக்ட். அதான் நான் சொல்றேனே. அவரு இந்த இந்த இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு எடுத்ததுக்கு அப்புறம், இந்த ஐடி விங் வந்து ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் எம்எல்ஏ, எம்பிக்கு ஏங்க ட்விட்டர் ரீட்வீட் பண்ண மாட்டாங்க. தலைவர் ட்விட்டர் ரீட்வீட் பண்ண மாட்டான். அப்புறம் அவன் என்ன ஐடி விங்? அவனோட ஐயோ தலைவரோட ட்விட்டர் ரீட் பண்ண நான் மாட்டாங்க. தான் முதல்ல சொல்லிட்டேன் ஐடி விங்கோட ம். வேலை அது இல்லையா. அவனுங்களுக்கு இருக்கிறது என்னன்னா சுத்தி இருக்கிற எம்எல்ஏக்களையும் அங்க இருக்கிற மாவட்டத்தையும் ப்ரொமோட் பண்றது தான் ஐடி விங்க வச்சிருக்கானுங்க. இதுவே தெரியாம தான் நீங்க இன்னும் சுத்திட்டு இருக்கீங்க. இது சோசியல் மீடியா பல விங்க வேணும்னு காலமா நானும் முதல்ல சொல்லிட்டு இருந்து இருக்கோம். இந்த கேட்டுட்டு இருக்கேன் நாய்களை மாம்ஸ். செருப்பு கொண்டு அடிக்கலாம் தான் தோணுது. இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை தண்டமா யூஸ் பண்றீங்களா பரதேசி பசங்களா இருந்தா எனக்கு கோவம் வருது. நான் இப்போ ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். இவனுங்க இந்த டிவி கேக்காரன் இருக்கானுங்கல்ல, நாட்டுல இவ்வளவு லான்ற பிரச்சனை போயிட்டு இருக்காங்க, பெட்ரோல் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தான் அவனுக்கு கரெக்டான நரேட்டிவ்ல வந்து போயிட்டே இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாதிக்கப்படுறவன் வந்து கையா முய்யான்னு கத்துறது அவன் காதுக்குள்ளே இவன் திரும்பி பார்க்கலன்னா செருப்பால் அடி வாங்குறதுன்றது இன்னும் கரெக்டாக இருக்கும். அவனுங்க போற போக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இங்க வரைக்கும் அது வந்து பாஞ்சிருச்சு. இத்தனை நாள் ஓடி ஓடிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தவனோ இல்லை பேசினவனோ இப்பெல்லாம் மூடிக்கிட்டு நீங்க சொல்றது என்னமோ கரெக்டு தான் ப்ரோ, இவனால எனக்கு நிம்மதி போச்சு ப்ரோன்னு இப்பதான் 2-3 பேரா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு வாத்தியாரை இப்பதான் வெளுத்து கட்டிட்டு வந்திருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும், இவன் இப்படியே பண்ணட்டும். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது இந்த கட்சிக்கு எவனா நெருக்கமான ஆளுங்க புண்ணியமா போகும். அந்த இந்த பரதேசி பசங்களை கொஞ்சம் ஏதாவது பண்ண சொல்லுங்க, புண்ணியமா போட்டோம். கட்சி பலம் தான் இப்ப ரொம்ப முக்கியம். கட்சி மாம்ஸ் பலத்தை வச்சு நீ மக்களுக்கு நலன் தான் பயக்கிற கட்சியில வேலையை இருக்க. தொடங்க. மாம்ஸ் நீ தான் கட்சியில இருக்க, நான் இல்ல. நான் ஒண்ணு சொல்லிட்டா மாம்ஸ், கிட்டத்தட்ட 75,000 இது இருக்கு, பூத் இருக்கு. ஓகேவா? 72,000 பூத்துல நான் சாதாரண ஒரு BLA 2வும் ஒரு வீடியோவும் தான் இருக்கேன். ஏன்னா எங்க பூத்துல எவனும் வேலையே செய்ய மாட்டான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மிக பதற்றமான பூத்துல எங்க பூத்து. தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பூத்துல பதற்றம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்கிறது, மோசமான நிகழ்வு நடக்கக்கூடிய பூத்துல எங்க பூத்து ஒண்ணு. ஓகேவா? இந்த முறையும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. நான் அந்த பூத்துல எங்க கட்சிக்கார எவனுமே வேலை செய்யறதில்ல. நான் மட்டும்தான் இத்தனை காலமாவும் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். எல்லா பிரச்சனையும் முன்ன வாட்டி என்னை அடிக்கிறதுக்கே வந்தாங்க. நம்ம கட்சியோட டேபிள் எல்லாம் தூக்கி விசாட்டப்பட்டுச்சு. அதை எடுத்துட்டு போய் ஒன்றியத்துக்கிட்டே மாவட்டத்துக்கு சொன்னா அவனுங்க எல்லாம் வாயை மூட்டு கம்முன்னு இருந்தானுங்க. இங்கெல்லாம் நிறைய பிரச்சனை நடக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் கட்சிக்கோசரம் வேலை செய்யறான். போடா மாதிரி அன்னைக்கு கோமன மாதிரி கழிச்சு விட்டு போறதுக்கு எனக்கு தெரியும். அன்னைக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவ்வளவு அசிங்கப்பட்டு கட்சிக்கு வேலை செய்யணுமாயா, விட்டுட்டு போயான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் தான் சொன்னானுங்க. எல்லா அவமானத்தையும் தாங்கிதான் அந்த கட்சிக்கு வேலை செய்யறோம். எங்களால வேலை செய்யதான் முடியும். எங்களால எங்க பக்கம் இருக்கக்கூடிய இதைத்தான் சொல்ல முடியும். கழகம் கேட்கலன்னா அது அழிஞ்சு போகுதுன்னா, கட்சிக்கு கடைசி ஓட்டு உழுதுன்னா அது எந்த தான் இருக்கும், அது வரைக்கும் நாங்க சண்டை போட தயார். அப்படித்தான், என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக்சுவலா செல்வா பிரதர், நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன். இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னது தான். அவரு இதுல இருக்காரு. இங்க வந்து இந்த ஊர்ல நம்ம இருக்கிற ஊர்ல எல்லா முக்காவாசி சிட்டில ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. டிஎம்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. புரியுதுங்களா? என்னையும் அந்த குரூப்ல ஆட் பண்ணணும். நான் என்ன கேட்டார், நாங்க வேணும் ஜாயின் பண்றீங்கன்னா, இல்லைங்க நான் வேணாங்க, நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், ஏதாவது கேட்டு விட்டேன் அப்புறம் நடுவில் கான்ஃபிளிக்ட் ஆகிடும், ஏன்னா யாருமே நமக்கு தெரியாத முகம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா எல்லா இதுலயும் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க தானே, நீங்க சொல்லுங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்களா. நான் வந்து தொடர்ந்து இந்த ஐடி விங்கு என்ஆர்ஐ பார்த்துட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 3 ட்விட்டு போடுறது தான் என்ஆர்ஐ விங்கோட வேலையா? வருஷத்துக்கு 3 ட்விட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என் டிஎல்ல போய் தேடி பாருங்க, நான் போட்டிருப்பேன். என்னடா இது, வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்விட்டு தான் போட்டிருந்தாங்க, இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2 ட்விட்டு 3 ட்விட்டு எக்ஸ்ட்ராவா, 3 ட்விட்டு 4 ட்விட்டு இப்போ என்ன போட சான்ஸ் இருக்கு. நீங்க போய் பாருங்க. அப்புறம் எதுக்கு நீங்க வச்சிருங்க, எதுக்கு நீங்க என்ஆர்ஐ வச்சிருக்கீங்க? அதாவது இப்ப வந்து என்ஆர்ஐ சைட்ல இருந்து நீங்க ஏதாவது இப்ப வந்து கட்சிக்கு சேரணும், இல்ல ஏதாவது ஒரு பதவி வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு இன்டர்வியூ வச்சு இவெல்லாம் பண்ணுவான் பண்ணல அப்படின்லாம் கிடையாது. தெரிஞ்சவனுக்கு போட்டு கொடுத்துட்றானுங்க. அவனுங்க பேரை போட்டுக்கிட்டு நான் வந்து என்ன இந்த கட்சிக்காரன்றான், இவன் ஊருக்குள்ள இங்க வந்து அவனுக்கு 1000 வேலை இருக்கு. அவன் பேருக்கு என்னைக்காவது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி வருது, பெரிய தலைவங்க யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு மட்டும் வந்து கலர் துண்டை போட்டுக்கிட்டு வந்துடுறானுங்க. அவ்வளவுதானே தவிர இவங்க வந்து அங்கதான் மிஸ் பண்றாங்க. நீ வந்து எல்லாம் பண்ற, யார பிடிச்சி யார உட்கார வைக்கிறன்றது ஒண்ணு இருக்கு. அவன் உண்மையிலேயே வந்து பரம்பரையா இருக்கிறவனா இருக்கலாம். ஆனா அவன் அப்ப பண்ற கூடிய சூழ்நிலை இல்லைன்னா, எவன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்கானா அவனுக்கு வைக்கணும். அது பண்ண மாட்டேன்றாங்க. நான் வந்து முதல்லயே எனக்கு இதெல்லாம் நடக்குன்னு தெரியும்.
நான் முதல்ல இருந்தே உள்ள போகல, எனக்கு தெரியும், நான் இல்ல போய் சிக்கல. இல்ல செல்வா பிரதர், அது மட்டும் இல்ல. நீ வந்து இந்த ஊர்ல உனக்கு தெரியும் லைக் மைண்டட் ஆர்கனைசேஷன் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் தானே. ஒரு காமன் காசுக்கு வரணும், நீ அவனோட மொபிலைஸ் பண்ணாதான் வீட்டுக்கு போய் மொபிலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்துத்துவானா அவன் கல்ச்சுரல்ல போய் கோயில் கீழ போய் மொபிலைஸ் பண்ணுவான், ஈஸியா வந்து 10 நிமிஷத்துல வந்து மோடியை போடுறான் உட்காந்துட்டு. நீ வந்து நம்மளது வந்து லெஃப்ட் விண்டு கஷ்டம் போய் மொபிலைஸ் பண்ணணும்னா, நீ போய் லைக் மைண்டடோட ஆர்கனைசேஷனோட உட்காரணும். நீ எதையும் பண்றதில்ல, அப்புறம் எப்படி வந்து ஓட்டு போடுவான் சொல்லுங்க? நீங்க எப்படி வந்து பண்ணுவீங்க? நீங்க ஏதாவது இவங்களை கேளுங்களேன், ஏதாவது ஒரு உனக்கு தெரிஞ்ச ஒரு லைக் மைண்டட் ஆர்கனைசேஷன் இருக்கா, லைக் மைண்டடோட ஒர்க் பண்றியான்னு கேட்டானா தெரியவே தெரியாதுங்க. இப்படிதான் ஒர்க் அதெல்லாம் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும்? அது ஆக்சுவலா பிஜேபின்னா அவன் எல்லாரு கூடயும் டைப்ல இருக்கான். அவன் அவன் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறாங்க, யார் என்ன நம்ம இது பண்ணி எடுக்கிறான். இங்க வந்து தெரிஞ்ச ஆளு, நம்ம சொந்தக்காரன், அப்படி இப்படின்னு கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து பேருக்கு ஒரு தடவை வந்து நாள் வந்து போட்டதோட சரி, அதுக்கப்புறம் வரமாட்டானுங்க. ஸோ இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்ல. கட்சிக்காக வந்து நைட்டு பகலமா இவனுக்கு சொல்லாமையே வந்து ட்விட்டர்ல, இன்ஸ்டாலன்னு ஏகப்பட்ட வேலை வந்து அவங்க மெனக்கெட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இவங்க யாரும் கட்சிக்கிட்ட இருந்து பைசா அவங்கள கட்சிக்காரனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இன்டர்வியூ வைக்கும்போது முதல்ல லைக் மைண்டடா ஆளை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணி அவங்கள சேர்க்கிறது, இதெல்லாம் வேலை. ஆனா அந்த வேலையை அவங்க வந்து ரெக்ரூட் பண்றது இல்லை. சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்கானா, உன் சொந்தக்காரன் இருக்கானா போடு, உன் சொந்தக்காரன் இருக்கானா போடுன்னு போட்டா விளங்காது. அதான் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ஃபேக் நியூஸா போட்டுட்டு இருந்தாங்க. சர்டிஃபிகேட் இவங்க ஐஐடி படிச்சாங்க இது பட்டுன்னு. நான் ஒரு 2 நாள் உட்காந்து ஃபுல்லா இந்த மைநேட்டா.காம்ல ஃபுல் ப்ரோக்ராம் எழுதி ஃபுல்லாக வந்து என்ன கண்ணாமுன்னா டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது டேட்டா. அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ப்ரோக்ராம் எடுத்து வச்சுருக்கேன் ஷீட்டு. எப்பப்போ யாராவது போட்டாங்கன்னா நான் உடனே போடுறேன் உட்காந்துட்டு. அந்த மாதிரி எல்லாரும் பண்ண தோணுது தானே. அது எப்படி அந்த மாதிரி ஆளுங்களை என்னை விட நிறைய பேர் இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்க. நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஆனால் யாருமே பக்கத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. ஒருத்தரையும் சேர்த்துக்கிறது இல்லைங்க. ஒருத்தரையும் அங்கே போனால் மதிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் எப்படி வந்து தோணும் உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இவங்கள நான் இக்னோர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணவே ரொம்ப நாளாக இக்னோர் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க கிட்ட போனாவே ஒரு மதிப்பில்லை, ஒன்றும் இல்லை. உட்காந்துட்டு அட்லீஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அதை கேள்றான்னு சொல்லிட்டு அதையும் கேட்க மாட்டான். பிஸின்னு சொல்லும்போது அதான் கேட்குறேன். அப்படி என்னடா ஒரு நாள் நான் இங்கே இருக்கிற ஐடி விங்காரன்னு பிடிச்சி கேட்டேன், அப்படி என்னடா பிஸி நீங்கள் உட்காந்துட்டு அப்படி என்ன கிளிக்கிறீங்க உட்காந்துட்டு? இல்லை தலைவர் வர்றாரு இதுவா உங்கள் வேலை வந்து இதுவா? இங்கே வந்தாங்கன்னா எந்த தலைவர் வந்தாலும் அது எம்பசியே பார்த்துக்கும். புரியுதுங்களா? ஐடி விங்க வேலையே இல்லை. ஐடி விங் வேலை குறைச்சல் அது எம்பசி தான் பார்த்துக்கும். ஒரு தலைவர் வராங்கன்னா உள்ளே வராங்கன்னா எம்பசி தான் ஃபுல்லாக பார்த்துக்கும். யாரோ முதலமைச்சர் வந்தாருன்னா அதே மாதிரி நீங்கள் மற்ற மினிஸ்டர்ஸ் வந்தாலும் எம்பசி பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதை தான் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கும். ஐடி விங் வேலை இதுவா வேலையா? எனக்கு புரியவே இல்லை. உட்காந்துட்டு ரொம்ப காண்டா இருக்குது. இல்லைங்க, அவங்களுக்கு வந்து தலைவரோட அறிமுகம் வேணும், பக்கத்துல போட்டோ எடுத்துக்கணும், அதை வச்சுட்டு ஏதாவது சாதிக்கணும், அவ்வளவுதான். அதாவது ஒரு விஷயம் நல்லா பார்த்து புரிஞ்சுங்க திலீப் பாபு. இப்ப இந்த தற்கொலை கூட்டம் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் விளையாட ஆரம்பிச்சது இந்த 2 வருஷம்தான். ஆனா ஏறத்தாழ சீமானோடையும் இந்த RSS தாயகங்கள் கூடயும் 8, 9, 10 வருஷமா ஏறத்தாழ வந்து அதாவது திமுக அனுதாபிகள் தான் போராடிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்ல இருந்து. புரியுதுங்களா? இன்னைக்கு தானே ட்விட்டர்ல வந்து பெரிய பெரிய அளவுல இன்னைக்கு எல்லா கள போராளிகள் வந்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து யாருமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஐடி விங்க கிடையாது பொதுவாகவே. ஆனா நீங்க இந்த RSSக்கோ இல்ல பிஜேபிக்கோ, RSSக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் அவங்க வாய் வழியாவே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஊடகங்களை கையில தூக்குனானுங்க. அதே மாதிரி எப்ப வந்து சோசியல் மீடியா அதிகமாக ஆரம்பிச்சதோ அன்னைக்கே உள்ள வந்துட்டான் பிஜேபி. அவங்க கூடயே சேர்ந்து வளர்ந்ததான் நாம் தமிழ் வரும். அவங்களும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப உள்ள ஐடி ஃபீல்டுக்குள்ள வந்து ரொம்ப ஒர்க் பண்றாங்க. அவங்களும் நிறைய இந்த அவதூறு போஸ்ட்ல அவங்களுக்கு யாரு நம்ம பதில் கொடுத்துட்டு இருந்தது? யாரு வந்து ஆதாரங்களை திருட்டி அவங்கள அடிச்சிட்டு இருந்தது? ஐடிவிங்க பண்ணிச்சு. ஐடிவிங்க நம்ம கட்சியில ஐடிவிங்க என்னைக்கு ஃபார்ம் பண்ணாங்க யாருக்கு தெரியுமா?
ஆனா இவ்வளவு நாள் நம்ம போராடினோம். ஆனா இந்த போராளிகள் இங்க இருந்து போராடுறவங்க கிட்ட இருந்து எடுத்து அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கிற வேலையை கூட அவங்க பார்க்கல. இப்ப சொன்ன மாதிரிதான் அங்க அங்க அமைச்சர்களோ அங்க இருக்கிற எம்எல்ஏங்களுக்கு கூட அவங்களோட இது வந்து எடுத்து போடுறதுக்கு மட்டும்தான், அதுவும் அவங்க இதுல மட்டும்தான், குரூப்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். இப்ப இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப அப்படி இருந்து கூட சரியான அளவுல கொண்டு போய் சேர்க்கல. அந்த 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 கோபம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நம்ம செய்யறவங்க எல்லாம் வந்து உணர்வோட செய்யறோம். அவன் ஆர்எஸ்எஸ் காரன் அப்படிதான். ஆனா இவன் ஒருத்தவன் மட்டும்தான் இத வியாபாரமா மாத்தினான். எப்படின்னா அதுக்காக ஒரு வியாபார தளத்தையே உருவாக்கி இருக்கிறான். உனக்கு இது போட்டினா இத்தனை மில்லியன் வியூவர்ஸ் போவோம் அப்படின்ற ஒரு, ஏன்னா அவன் பெய்டு இன்ஃபுளுசர்ஸை வச்சு அவன் அதுக்கு பாட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய வேலையை பார்த்துருக்கான். இந்த வேலையை நம்ம கட்சி பார்க்காம விட்டது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதை இளைஞர்களில போய் சேராம இந்த அவதூறு பிரச்சாரங்கள் போய் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம். பட் அதுவே அவங்களுக்கு வெற்றியான்றது ரெண்டாவது பட்சம். இந்த பங்காளி சொன்ன மாதிரிதான் களத்துல இருக்குல்ல, அப்படி இருந்து நமக்கு 3% தானே அதிகமா வர முடியுது. அவனால நம்மள தோக்கடிச்சு மேல நம்பருக்குள்ள போகாதீங்க. நம்பர் ஃபேக் நம்பர் தான். அவன்லாம் ஒரிஜினல் ஜெயிச்சான். அது நான் சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க, என்ன எந்தெந்த வாக்குகள் அங்க போச்சு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு வாக்குகள் அவங்க வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்கன்ற ஒரு உத்தேச பட்டியல் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி. ஆனா இத வந்து கட்சி வந்து சீரியஸா எடுத்துக்கின்னு அந்த டெக்கி பீப்புள்ஸ நம்ம கட்சியில இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து அவங்கள ஹையர் பண்ணக்கூடாது, பர்மனண்டா எம்ப்ளாய் பண்ணணும். இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்க அவன் ஃப்ரீயாவே ஒர்க் பண்றதுக்கு இருக்காங்கனால நீ உள்ளேயே சேர்த்துக்க மாட்டேன்ற, புரியுதுங்களா? என்ட்ரன்ஸே நீ கொடுக்க மாட்டேன்ற. அவன் ஃப்ரீயா நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? ஆனா உள்ள சேர்த்துக்கணும் தானே, நீ ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் தானே. உனக்கு என்னன்னா நீ மோனோபாலி, நான் மட்டும் தான் இருக்கணும், புரியுதா? அங்க பிரச்சனையா வந்து நான் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றாங்களா? அதான் ஒரு விஷயம் முடிச்சிடறேன். இந்த பிழைப்புவாதிகள் எப்பயுமே ஆட்சிக்கு வரக்குள்ள வந்து சாரு நீங்க மாதிரி உள்ள வந்துருவானுங்க எல்லா கட்சியிலுமே. அவனோட வெற்றி என்னன்னா இதுக்காக 3 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கானுங்க. ஒண்ணு ஆதவ அர்ஜுனா ஒரு டீம், ஒண்ணு இன்னொன்னு வந்து அவன் பேர் என்ன பிஜேபியில இருந்து வந்தானே அவன், அப்புறம் ரெண்டாவது இந்த ரூட்டு. இவங்க 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா நம்ம கிட்ட இருந்தா டேட்டா திருட்டு போய அவன் வந்து இவன் கூட இங்க இருந்து ஒர்க் பண்ணக்குள்ள நான் என்கிட்ட டேட்டா இருக்குன்னா பாருங்க, டேட்டா திருட்டு போய் அவன் யாரு வேணா எடுத்துட்டு போனாலும் அது ஒண்ணும் பெரிய இதா வருதுங்க. நம்ம கூட சேர்ந்துருக்கு நம்மளுக்கு நம்ம கொடுக்கல, நம்மளுக்கு சில தப்பு இருக்கு, அவ்வளவுதான். தவிர அவனே நம்ம வந்து ஒரு லீடு அவ்வளவுதான், அதுல இருந்து ஒரு லீடு. ஆனா கட்சி வந்து இப்பயாவது, ஆனா நேத்து அது ஒரு விஷயத்துல தலைவரும் சொன்னாரு, உதயநிதி அதை பத்தி கொஞ்சம் பேசினாப்ல. தலைவர் வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, டிஜிட்டல் மீடியால போய் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு அவரு. இங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, அதுல சொன்னாரு டிஜிட்டல் மீடியா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதை வந்து அவங்கள நம்ம இங்க இருக்கிறவங்க வந்து இப்போ ஃபேக் நியூஸ் வருதுன்னா அதை வந்து உடனே இவங்க தான் சொல்லணும். அது கவுண்டர் அட்டாக்கே பண்றது இல்ல. கவுண்டர் அட்டாக் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? அது போய் தான் செய்யறோம். அவங்களே பண்ணல, நம்ம போய் சொன்னாலுமே பண்ணறது இல்லைங்க. அதான் நீங்க சொன்னீங்க, கரெக்ட். யூ-டர்ன் அப்பாயின்ட் பண்ணாங்க. யூ-டர்ன் பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் ஒரு ஃபேக்ட் செக் போடுவாரு. அதுதான் சொல்றேனே, யாரு எனக்கு தெரிஞ்சு, புரியுதுங்களா? சோசியல் மீடியா வந்து அது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அதை தவிர மற்ற பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. இந்த தோல்விக்கு வந்து அது மட்டும்தான் ஒரு தோல்வியான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு தப்பு இருக்கு. ஆக்சுவலா அது மட்டும் இல்ல, அது ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபிராக்ஷன்ஸும் இருக்கு. அதாங்க எல்லா நெகட்டிவ் இப்போ சொல்றோம் ஃபீட்பேக்கு. இது எல்லாமே போய் சேர்றதுக்கு அந்த உடன்பிறப்பின் குரல் ஆப் தான். ஆப் ஈஸியா தாங்க இருக்கு.
போனோம்னா மைக் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு அது திட்டணும்னாலும் திட்டுங்க. ஓடிபி ஓடிபி வருதா நமக்கு வருது பிரதர் இங்க? வருது. நான் என்னோட யூஎஸ் வருது நம்பர் வருது வச்சு தான் நான் போட்டேன். ஓகே ஓகே ஏங்க ரிஜிஸ்டர் ஜெனி பாபு பண்றேன். உங்களுக்கு வரலையா? இல்ல நான் இந்தியன் உங்களுக்கு நம்பர் வரலையா? போட்டேன். இந்தியன் நம்பர் போட்டா ஒழுங்கா வரல. நான் திருப்பி யூஎஸ் நம்பர் போட்டு இப்ப பண்றேன் நான். இன்னைக்கு நாளைக்கு. VPN போடுங்க, VPN போடுங்க. இல்ல அதான் வரல. அது எதுவும் ஒர்க் ஆகல. அப்ப இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணதுடா அப்போ ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகுது. நான் டெய்லி பேசும்போது ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும், ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஏதாவது தோணுன உடனே அந்த ஆப் ஆன் பண்ணி கடன் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்றேன். ஏஐ வந்து நான் பேசுனதுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ணி அழகாக காமிக்குது. அது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான். சரி மக்களே, எனக்கு வந்து மணி 1:30 ஆச்சு. நான் தூங்க போறேன். புரியுது. ஓகே. தேங்க்ஸ் செல்லோ பிரதர். ஓகே. பை. பையனே இருக்கியா பையனே? ஜெனி பாபு நானும் கிளம்புறேன். நானும் கிளம்புறேன். டைம் ஆச்சு. ஓகே ஓகேண்ணா. குட் நைட்ண்ணா. ஓகே ஓகே. இல்ல நான் வந்து ரொம்ப நாளா சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு இருக்கேன். புலம்பிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஒரு வருஷமாவே இதை புலம்பிட்டு இருக்கேன் என்னோட புலம்பல். நான் எதுவும் தெரியல. இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நல்லதா இருக்கும். நல்ல விஷயம் தான். பாய். காத்திருப்போம். பாய். வந்த அனைவருக்கும் நன்றி. நானும் அப்படி கிளம்புறேன். தேங்க்யூ ஆல்.